மழுகு பாவை இவளோ. அத்தியாயம் 46. உணவு விடுதியை விட்டு வெளியில் வந்த ஜெகன் அதுவரை மியூட்டில் போட்டிருந்த அலைபேசியை எடுத்து உயிர்ப்பித்து காதல் வைத்தான். அவன் வேண்டுமென்றேதான் ருத்ரஸ்ரீ முன்னால் அதிதியிடம் வழிந்து பேசுவது போல் நடித்தான். ருத்ரஸ்ரீயிடமிருந்து அவனுக்கு ஒன்று தெரிய வேண்டியிருந்தது. அதை தெரிந்து கொள்ள வேண்டிதான் அவன் அப்படி நடந்து கொண்டான். அவன் நினைத்தது போல் அவளது முகபாவனைகள் மாறியதை கண்டு நியாயத்திற்கு அவனுக்கு சந்தோஷம்தான் வந்திருக்க வேண்டும். ஆனால் ஏனோ மனதிற்கு விரக்தியாயிருந்தது. அதே மனப்பான்மையில் தான் அவன் அதிதியின் அழைப்பை ஏற்றான். சொல்லுங்க அதிதி. மரியாதை பன்மையை பேசி வார்த்தையில் கூட தன்னை தள்ளி நிறுத்தியவனை கண்டு அவளுக்கு அத்தனை வருத்தமாக இருந்தது. உங்களுக்கு கல்யாணமாக போகுதாமே? நிஜமாவா ஜேவிபி? உயிரை கையில் தேக்கி வைத்து கொண்டு கேட்டாள் அவள். அவளுக்கு ஜேவிபி வேண்டும், அதுவும் அவளின் வாழ்நாள் முழுவதும். அவனை போன்ற ஒரு ஆண்மகனை அவள் இதுவரை பார்த்ததில்லை, இனியும் பார்க்க போவதில்லை. அதனாலேயே அவளது மனம் மீண்டும் மீண்டும் அவன் வசமே சென்று சிக்கி தவித்தது. ஆனால் புரிந்து கொள்ள வேண்டியவனோ அதை புரிந்து கொள்ளாத மாதிரி நடித்து கொண்டிருந்தான். என்றாவது ஒரு நாள் தனது காதலை புரிந்து ஏற்றுக்கொள்வான் என்று நினைத்தாள் அவள். இப்போது அந்த நினைவில் அவன் தணலை அல்லவா கொட்டி இருக்கிறான். உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு எண்ணம் வந்தப்போ கொஞ்சம் கூட என் ஞாபகம் வரலையா ஜேவிபி? அவளது கண்ணீர் குரல் அவனை வருத்தியதுதான், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அவனின் இந்த வருத்தம் வேறு மாதிரியானது. அவனை திருமணம் செய்ய ஒருத்தி தவம் இருக்கிறாள், ஆனால் அவனோ வேறு ஒருத்தியை திருமணம் செய்ய கடும் தவம் இருக்கிறான். மனிதர்களின் மனம்தான் எத்தகைய விந்தையான குணம் கொண்டது. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதுதான் அதிதி. நம்ம உறவு நட்பு என்கிற எல்லைக்குள் கட்டுப்பட்டது. இதற்கு மேல் பேச இதில் ஒன்றுமில்லை. அவனது வார்த்தைகளை கேட்டு அவளாலும் மேலே ஒன்றும் பேச முடியவில்லை. அமைதியாக இருந்தாள். பின்பு மெதுவே வாழ்த்துக்கள் ஜேவிபி என்றாள். அவளது வாழ்த்தில் மனம் நிம்மதியடைந்தவனாய் நன்றி என்று கூறி அலைபேசியை அணைத்தான். வெளிவாயிலை நோக்கி செல்ல முயன்றவன் ஏதோ தோன்ற கண்ணாடி தடுப்பின் வழியே உணவு விடுதியின் உள்ளே பார்த்தான். அவன் வந்தபோது என்ன நிலையில் அமர்ந்திருந்தாளோ அதே நிலையில் ருத்ரஸ்ரீ இன்னும் இருப்பதை கண்டான். அவளை அப்படியே விட்டுவிட்டு செல்லவும் அவனுக்கு மனம் வரவில்லை. அதனால் மீண்டும் உள்ளே வந்தான். அவன் வந்ததை உணர்ந்து அவளது விழிகள் அவனை ஏறிட்டு பார்த்தது. அவனோ அவளை கண்டு கொண்டதாய் கூட காட்டிக்கொள்ளவில்லை. மேசை மீது எதையோ தேடுவது போல் பாவனை செய்தான். அவனது செயலில் அவள் பல்லை கடித்து கொண்டு அவனை பார்த்திருந்தாள். பின்பு தனது பேண்ட் பையில் கையை விட்டு பார்த்தவன் இங்கே இருக்கு என்று கார் சாவியை எடுத்தபடி சொன்னவன் மீண்டும் அவளை கண்டு கொள்ளாமல் செல்ல அதில் கடுப்பானவள் அவன் பின்னால் சென்றபடி நில்லு என்க. அது அவன் காதில் விழுந்தாலும் அவளை கண்டு கொள்ளாது தனது வேக நடையால் உணவு விடுதியை விட்டு வெளிவந்தான். அவளும் விடாமல் அவன் பின் வந்தவள் அவன் முன் சென்று அவனின் வழியை மறைத்து கொண்டு நின்றாள். இப்போது இருவரும் விடுதியின் வெளிவாயிலுக்கு வந்திருந்தனர். அவளின் நடவடிக்கையில் அவன் மேலே செல்ல முடியாமல் கையை கட்டிக்கொண்டு அமைதியாய் அவளை பார்த்தான். நான் கூப்பிட்டது உன் காதில் விழலையா? அவள் கோபத்தில் படபடக்க அவனோ நிதானமாய் நீ என்னதான் கூப்பிட்டியா? நான் வேற யாரையோ இல்ல கூப்பிட்டேன்னு நினைச்சேன். கேலியாய் கூறியவன் என் பேர் ஹே இல்ல, எனக்கு ஒரு பேர் இருக்கு, ஜேவிபி என்றவனை கண்கள் இடுங்க பார்த்தவள் நீ ஊருக்கு வேணும்னா ஜேவிபியா இருந்துட்டு போ, அது பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா எனக்கு எப்போதும் நீ வெறும் ஜெகன் மட்டும்தான். வீம்பாய் கூறுவது போல் தன் மனதை தனக்கு தெரியாமல் உளறி கொட்டி அவன் இடத்தில் காட்டி கொடுத்து கொண்டிருந்தாள் அவள். யார் இல்லை என்று சொன்னது பெண்ணே? ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் வீம்பு பிடிக்கும் முன்னிடம் அதை புரிய வைக்கவும் எனக்கு விருப்பமில்லை பெண்ணே. வருத்தத்துடன் நினைத்து கொண்டவன் எப்போதும் போல் அமைதியாய் நின்றான். உனக்கு மட்டும்தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குமா? எனக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு, அவனை முறைத்து கொண்டு கூறியவள். இனிமேல் இந்த அதிதி அப்புறம் வேறு எந்த பெண்ணிடமும் நீ இந்த மாதிரி வழிஞ்சுகிட்டு பேசக்கூடாது. அவளது வார்த்தையில் அவனது மன வருத்தத்தையும் நீடி அவனது கண்கள் மின்னியது சந்தோஷத்தில். ஆனாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாது மௌனமாய் அவளையே பார்த்திருந்தான் அவன். என்ன நான் கேட்டுட்டே இருக்கேன், பதில் பேசாம இப்படி நின்னா என்ன அர்த்தம்? அதில் அவன் புன்னகையுடன் வாயை திறந்தான். அப்போ நீ நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்ட அப்படிதானே? அவனது வார்த்தையில் அவள் அப்படியே திகைத்து போய் நின்று விட்டாள். இல்ல, அப்படியெல்லாம் வார்த்தைகள் சரியாக வராமல் அவளின் நாவு சதிராட்டமாடியது. பிறகு நீ பேசிய வார்த்தைக்கு என்னமா அர்த்தம்? இரு புருவங்களையும் கேலியாய் தூக்கியபடி வினவியவனை கண்டு அவளுக்கு தான் இப்போது வாயடைத்து போனது. முகம் அவமானத்தில் சிவந்து போனது.
அவன் சொன்னது போல் அவள் சொன்ன வார்த்தைகளுக்கு அதுதானே அர்த்தம். எந்த அர்த்தத்தில் அவள் அப்படி சொன்னால் அவளுக்கே அது புரியவில்லை. ஆனால் அந்த கணம் அவளுக்கு ஒன்று மட்டும் புரிந்தது. அவன் அந்த அதிதியுடன் பேசியது மட்டும் பிடிக்கவில்லை என்று. குட், இப்படிதான் இருக்கணும். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சமத்தா சம்மதிப்பேன்னு. ஆனால் இவ்வளவு சீக்கிரம் நீ சம்மதிப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று குதூகல குரலில் கூறியவன். ஓகே, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். உன்னோட ட்ரீம்ல மாமன் நான் மட்டும்தான் வரணும். என்ன ஓகேவா என்று அவளது கன்னத்தை தட்டியபடி விடை பெற்றவனை கண்டு அவளது திகைப்பு இப்போது மாறி ஒருவித அயற்சிதான் அவளது மனதில் தோன்றியது. அவள் அவனிடத்தில் பேச வந்தது என்ன, இப்போது பேசிக்கொண்டிருப்பது என்ன, அவளுக்கே அது புரியவில்லை. இப்படி வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டே ருத்ரா தன்னை நொந்து கொண்டவளாய் வீட்டுக்கு கிளம்பினாள். அவள் கிளம்பிய பிறகுதான் அவன் தனது காரை கிளப்பி கொண்டு சென்றான். அவள் திருமணத்திற்கு சம்மதித்தது போல் பேசினாலும் அவனது மனதில் அதையும் மீறி சஞ்சலம் இருந்து கொண்டே இருந்தது. தான் போகும் வழி சரியா தவறா என்று வீட்டுக்கு வந்ததும் ஜெகனின் மீது உள்ள கோபத்தை, இயலாமையை அப்படியே தனது அன்னையிடம் காட்டினாள். யாரை கேட்டு இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணினீங்க? இப்ப பாருங்க, ஊரெல்லாம் பத்திரிகை கொடுத்து முடிச்சு என்னையும் சேர்த்து இதில் மாட்டி விட்டுருக்கீங்க. கையில் இருந்த திருமண அழைப்பிதழை அன்னையின் முன் விசிறியடித்தபடி அவள் கோபமாய் கத்தினாள். என் மகள் கல்யாணத்துக்கு நான் யாரை கேட்கணும்? அவளுக்கு அன்னை என்பதை சோபனாவும் தனது அழுத்தமான குரலில் நிரூபித்தார். என்ன கேட்கணும்? ஏன்னா இது என்னோட கல்யாணம். இதுல எனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு நீங்க ஏன் கிட்ட கேட்டுக்கணும். அதை விட்டுட்டு நீங்களா முடிவு பண்றதுக்கு நான் ஒன்னும் எல்கேஜி பாப்பா இல்ல, விஆர்எஸ் நிறுவனத்தோட எம்டி என்று கர்வமாய் சொன்னவள். நான் உங்ககிட்ட வந்து கேட்டேனா இல்ல அழுதேனா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு? ஏற்கனவே கல்யாணம்ங்கிற பேரில் என் வாழ்க்கை கேலி கூத்தாகியது போதும். இனியோ அப்படி ஒரு கூத்து என் வாழ்க்கையில் திரும்ப நடக்க வேண்டாம். ஆங்காரம் கொண்டு ஆடியவளை அமைதியுடன் பார்த்த சோபனா, உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு உன் மனசாட்சி கேட்டு பாரு ருத்ரா. இல்ல அதோ இருக்கிற கண்ணாடி முன் நின்னு உன் உருவத்தை பாரு, அது சொல்லு உன் மனதில் என்ன இருக்குன்னு. எனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, போதுமா? அன்னையை எடுத்தறிந்து கத்தியவள் அங்கிருந்த கண்ணாடி முன் நின்று, இதோ வந்து நின்னுட்டேன், என்ன நான் பார்த்துட்டேன், என் மனதில் ஒன்னும் இல்லைன்னு என் உருவம் சொல்லுது. இப்போ நானும் அதையே சொல்றேன். இதுக்கு மேல நீங்க இந்த கல்யாணத்தை பத்தி பேசுனீங்க நான் பொல்லாதவளாகிடுவேன். அவங்க கிட்ட என்ன பேசுவீங்களோ எனக்கு தெரியாது. அவங்க பக்கம் இருந்து அவங்களா இந்த கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி பண்ணுங்க. இதுவரை நீங்க எனக்குன்னு எதுவும் பண்ணியது கிடையாது. இப்போ இந்த நல்லதையாவது பண்ணுங்க ப்ளீஸ். ஆத்திரமும் கெஞ்சலுமாய் பேசி முடித்தவளை கண்டு அந்த அன்னையின் உள்ளம் வேதனை அடைந்தது. நீ இன்னும் சரியா கண்ணாடிய பார்க்கல ருத்ரா என்றார். அவர் தனது வேதனையை அடக்கி கொண்டு, என்ன சரியா பார்க்கல? மீண்டும் தனது பிம்பத்தை கண்ணாடியில் பார்த்தாள் அவள். அவள் பின்னே வந்து நின்ற சோபனா, பாரு உன்ன நீயே பாரு, எப்படி இருந்தவ இப்போ எப்படி இருக்கேன்னு பாரு என்றவரது கண்களில் கண்ணீர் வழிந்தது. அன்னையின் கண்ணீர் அவளின் மனதை அசைத்து பார்க்க இப்போது தன்னை கூர்ந்து பார்த்தவள் அடுத்த நொடி திகைத்துதான் போனாள். நானா இது? அவளுக்கே சற்று திகைப்பாக இருந்தது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவள் தனது மனதின் உணர்வுகளை முகத்தில் காட்டக்கூட பிடிக்காதவள். அப்படிப்பட்டவள் தனது நடை உடை பாவனையிலும் அத்தனை கண்ணும் கருத்துமாய் இருப்பாள். ஆனால் இன்றோ அத்தனையும் அவள் தொலைத்து அதில் தன்னையே தொலைத்தவளாய் அவளை அறியாத புதிய ருத்ரஸ்ரீயாய் நின்றிருந்தாள். ஆள் சற்று கருத்து மேலிந்து கண்ணுக்கு கீழ் கருவளையம் விழுந்து பார்ப்பதற்கு எப்படியோ இருந்தாள் அவள். அவள் இத்தனை சோகமாய் இருக்கும் அளவுக்கு அவள் மனதை அப்படி என்ன வாட்டுகிறது அவளுக்கே அது புரியவில்லை. ஏன் இப்படி இருக்கேன்னு உனக்கு புரியுதா ருத்ரா? அன்னையின் கேள்விக்கு அவள் இல்லை என்பது போல் தலையசைத்தாள். உன் அப்பாவை நினைச்சு மனசு வருத்தப்படுறியா? அதில் கோபமாய் நிமிர்ந்தவள், அந்த ஆளை பத்தி பேசாதீங்க. அன்றோட அவரை மறந்தாச்சு. அந்த ஊரிலேயே அவரை ஒரு வழி பண்ணிட்டு வந்திருப்பேன். ஆனா அந்த 2 பொண்ணுங்களுக்காக தான் சும்மா வந்தேன். ஏன்னா அப்பா இல்லாம நான் படுற வேதனை என்னோடு போகட்டும். கோபமாய் அவள் கூறுவது போல் இருந்தாலும் அவளின் மனதின் ஈரம் அந்த அன்னைக்கு புரியாமல் இல்லை. இவள் என் மகள் என்று பெருமையாக நினைத்தார் அவர். சரி, கார்த்திகை நினைச்சு கவலைப்படுறியா? உன் வாழ்க்கை இப்படி ஆயிருச்சேங்கிற வருத்த மாதிரி
மகளின் மனதை அறிந்து கொண்டே வேண்டுமென்றே அவர் அப்படி கேட்டார். ஆமா, அவனும் நானும் அப்படியே ஒத்துமையா வாழ்ந்துட்டோம். அவனை பிரிஞ்சு நான் கஷ்டப்படுறேனாக்கும். துரோகி ஒளிஞ்சான்னு இப்போதான் நான் நிம்மதியா இருக்கேன். அவன மாதிரி ஒருத்தன் கூட வாழ்ந்திருந்தா உங்க வாழ்க்கை மாதிரி என் வாழ்க்கையும் பாதியில் பறி போயிருக்கும். ஏதோ இந்த மட்டும் அவன் இடத்துல இருந்து தப்பிச்சேங்கிற சந்தோஷம்தான் இப்போ என் மனசுல இருக்கு. அப்போ உனக்கு என்ன கவலை ருத்ரா? ஏன் இப்படி இருக்க? தொழிலில் ஏதாவது நஷ்டமா? இதுக்கு முன்னாடி நாம சந்திக்காத நஷ்டமாமாம்? அந்த அளவுக்கு இப்போ இல்ல. ஜெகனால பிரச்சனைகள் எல்லாம் இப்போ ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. இதை சொல்லும் போது அவளது வார்த்தைகளில் ஒரு தவிப்பு, ஒருவித குஞ்சல் எல்லாம் தோன்றி மறைந்தது. இப்போ எல்லாம் ஸ்லீப்பிங் டேப்லெட்டோட டோசேஜ் கூட்டி கொடுக்க சொல்லி டாக்டர் கிட்ட கேட்டிருந்தியாமே ருத்ரா? ஏமா? அன்னை அப்படி கேட்டதும் அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. கைகளை பிசைந்து கொண்டு கட்டிலில் சென்று அமர்ந்தாள். இப்போது கொஞ்ச நாட்களாக அவளுக்கு இரவில் அவ்வளவாய் உறக்கம் வருவதில்லை. ஏதேதோ எண்ணங்கள் மனதை அழைக்கழிக்க உறங்கம் மறந்தவளாய் மாறியிருந்தாள். அதில் பயந்து போய்தான் மருத்துவரிடம் சென்று மாத்திரையை உட்கொள்ளும் அளவை அதிகரித்து தரும்படி கேட்டுக்கொண்டாள். இந்த கொஞ்ச நாட்களாகவே அவள் நிம்மதி இழந்து தவிப்பது அவளுக்கு மட்டும்தான் தெரியும். நான் கேட்ட ஏங்கிற எல்லா கேள்விகளுக்கும் விடைதான் இந்த கல்யாணம் என்றவரை அதிர்ந்து போய் பார்த்தாள் அவள். மாம், என்ன சொல்றீங்க? அவளது மனதில் இவ்வளவு நேரம் இருந்த கோபம் போய் குழப்பம் வந்தமர்ந்தது. நீ கார்த்திகிற்கு விவாகரத்து கொடுத்த போது கூட எவ்வளவு கம்பீரமா அதை தாங்கிட்டு வெளியில் வந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்ப ஜெகனோட பேசாம அவனை பார்க்காம நீ தவிக்கிறது எனக்கு புரியாமல் இல்ல ருத்ரா. அப்படி எதுவும் இல்லமாம். நீங்களே எதையாவது நினைச்சுக்காதீங்க. நான் அவனை நினைக்கிறதுக்கு அவன் யார்? எனக்கு விடை பெற்று சென்றிருந்த கோபம் மீண்டும் திரும்பலானது அவளிடத்தில். அப்போ எந்த ஒரு காரணமும் இல்லாம ஏன் இப்படி இருக்க? ஏன்னா எனக்கு வாழவே பிடிக்கல. இந்த தொழில், கௌரவம், அந்தஸ்து இது எல்லாத்தையும் விட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல இருக்கு. எதுவுமே பிடிக்கல. எல்லாமே வெறுப்பா இருக்கு. இன்னமும் தன் மனதினை சரியாக புரிந்து கொள்ளாமல் பேசும் மகளை பரிதாபத்துடன் பார்த்தார் அவர். நீ இன்னும் உன்னை பத்தியும் புரிஞ்சுக்கல, ஜெகனை பத்தியும் புரிஞ்சுக்கல. அப்படி புரிஞ்சுக்கும் போது உனக்கு எல்லாம் புரியும். அவனை பத்தி என்கிட்ட பேசாதீங்க மாம். அவனோட அப்பாவுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிறானாம். அதை என்னமோ வேண்டா வெறுப்பா என்கிட்டயே வந்து சொல்றான். அவனை நான் கேட்டேனா என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு. பெரியவங்க நீங்க 2 பேர் பண்ணிய வேலையில் நான் இடையில் கிடந்து கஷ்டப்படுறேன் என்றவள். மாம், தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. அதற்கு மேல் பேச விருப்பம் இல்லாதவளாய் அங்கிருந்து சென்று விட்டாள். தனது மனதினை கூட சரியாக புரிந்து கொள்ளாமல் முரட்டு பிடிவாதம் பிடிக்கும் மகளை என்ன செய்வது என்று அவருக்கு தெரியவில்லை. அந்நேரம் ஜெகனே அவருக்கு அழைத்தான். என உங்க மக உங்களை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாளா ஆண்டி? சிரித்தபடி அவன் கேட்டபோது அவரின் மனம் நிம்மதி அடைந்தது. ஆமாப்பா, அவகிட்ட பேச என்னால முடியல. புரிஞ்சுக்காம பேசுறவள என்ன பண்றதுன்னு எனக்கும் புரியல. ஆண்டி, உங்க பொண்ணு என்கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டு வந்துதான் உங்களை கோபப்படுத்திட்டு இருக்கா. அதை கேட்டு உண்மையில் அந்த பெற்ற மனம் மகிழ்ந்துதான் போனது. ஜெகன், நீ சொல்றது உண்மையாப்பா? உண்மைதான் ஆண்டி, அவளை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்றவன் அழைப்பை துண்டிக்க இனி எல்லாவற்றையும் ஜெகன் பார்த்து கொள்வான் என்கிற நிம்மதியில் அந்த அன்னை உறங்க சென்றார். அந்த அன்னையை மகிழ்விக்கும் பொருட்டு சந்தோஷமாய் பேசிய ஜெகனோ யோசனையில் ஆழ்ந்தான். தனது அறைக்கு வந்த ருத்ரஸ்ரீ நேரே கண்ணாடி முன் வந்து நின்றாள். அன்னை சொன்னது போல் அவளிடத்தில் தான் எத்தனை மாற்றங்கள். நான் ஏன் இப்படி மாறி போனேன்? என் மனதை அரைத்து கொண்டு இருப்பதுதான் என்ன? அவளின் மனக்குமுறல்களுக்கு விடையாக அவளின் மனக்கண்ணில் ஜெகனின் முகம் மட்டுமே மின்னி மறைந்தது. அன்று தந்தை மீது இருந்த கோபத்தில் அவனை கண்டபடி பேசிவிட்டு வந்துவிட்டாள் தான். ஆனால் இங்கு வந்த பின்பு இங்கு இருக்கும் ஒவ்வொன்றும் அவனை அல்லவா அவளுக்கு அதிகமாய் ஞாபகப்படுத்துகிறது. அவளுக்காக அவன் செய்த ஒவ்வொரு செயல்கள், உயிர் தியாகம் எல்லாம் படம் போல் மீண்டும் அவளது மனக்கண்ணில் ஓடி அவளின் மனதின் துயரத்தை அதிகரித்ததை அவள் மட்டுமே அறிவாள். ஆனால் அப்படி அவளுக்காக பார்த்து பார்த்து எல்லாம் செய்தவன், 8 வருடங்களாக அவளை காதலியாய் கூறியவன், கடைசியில் அவள் நட்பாக பழகுவோம் என்றதும் உடனே சரி என்று விட்டு அடுத்த பெண்ணின் அலைபேசி எண்ணை கேட்டு வாங்கி கொண்டு வருகிறான் என்றால் அவனின் காதல் என்ன மாதிரியான காதல்? அவளின் மனதில் இந்த எண்ணம் தான் அப்போது ஓடியது. அதித்தி அவனை பற்றி கூறிய போது கூட அவன் மனதில் தான் இருந்ததால் தான் அவன் அப்படி நடந்திருக்கிறான் என்று அந்நேரம் சற்று கர்வமாக எண்ணினால்தான். ஆனால் அவன் அன்று ஹோட்டலில் பார்த்த பெண்ணை பிடித்திருப்பதாய் கூறிய போது அவள் மனதுக்குள் செத்து போனது அவளுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த நேரத்தில் தான் அவள் தன் தந்தையை பார்த்தது. அவள் மீதுள்ள கோபம், ஜெகன் மீதுள்ள ஆதங்கம் எல்லாம் சேர்த்து அவன் மீது பாய்ந்து விட்டது.
ஆனால் இங்கு வந்த பின்புதான் அவனை தான் எவ்வளவு இழந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டாள். மனதிற்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. கடைசியில் அவனும் ஆணினம் தானே என்ற ஆதங்கம் மனதை நிறைத்து இனி ஆண்களுக்கு தன் வாழ்வில் இடமில்லை என்கிற கருத்தை அவளின் மனதில் ஆழமாய் விதைத்தது. இப்போது அவன் திருமண அழைப்பிதழை ஊரெல்லாம் கொடுத்து வருவது பற்றி அறிந்து அவனிடத்தில் கேட்க சென்ற போது கூட அவள் கோபமாய்த்தான் சென்றாள். ஆனால் அவனை கண்டதும் அவளின் கோபம் மறைந்து அவனின் அன்பிற்காக அவளது மனம் ஏங்க துவங்கியதை அவள் மட்டுமே அறிவாள். அதிலும் அவன் அதிதியுடன் பேசியது கேட்டு அவளுக்கு அப்படி ஒரு ஆத்திரம் எழுந்தது. அதன் விளைவுதான் கடைசியாய் அவனிடத்தில் பேசியது. ஆனால் பேசிய பின்புதான் உணர்ந்தாள் தான் மறைமுகமாக திருமணத்திற்கு சம்மதம் சொல்லியிருக்கிறோம் என்று. அதிலேயே அவளுக்கு வாழ்க்கை வெறுத்து விட்டது. தனது தந்தைக்காக தன்னை திருமணம் முடிக்க நினைக்கும் ஒருவன், அதையும் மிரட்டி சாதிக்க என்னும் ஒருவனிடத்தில் இப்படியா வெளிப்படையாய் தனது மனதினை காட்டிவிட்டு வருவாள் அவள். காதலில் நம்பிக்கை இல்லாதவளுக்கு அவனது காதலும் பொய்த்து போன காதலாய்தான் தோன்றியது. அவள் மீது அக்கறை கொண்ட ஜெகனின் அருகாமை வேண்டும் என்று அன்பிற்கு எங்கும் அவளது ஒரு மனம் அடம் பிடித்தது. ஆனால் ஆண்களை வெறுக்கும் அவளது மறுமணமோ எல்லா ஆண்களை போல்தான் இவனும் என்று எண்ணி அவனை வெறுத்து ஒதுக்கியது. அதனால் தான் இந்த திருமணம் வேண்டாம் என்கிறாள். ஜெகனுடனான இந்த திருமணமும் பொய்த்து போனால் அதை தாங்கிக் கொள்ளும் மனதிடம் அவளிடத்தில் இல்லை. அவளின் நிலை சூடு கண்ட பூனையின் நிலை. வெறுப்பிற்கும் இடையில் உள்ள நூலளவு இடைவேளியை தாண்ட மனமில்லாது அந்த இடைவேளியில் சிக்கி தவித்தது அவளது மனம். இந்த வெறுப்பும் காதலில் மட்டுமே சாத்தியம் என்பதை அவள் இன்னமும் உணரவில்லை. காதலை பிடிக்காதவள் தனது காதலை எங்கனம் உணரப்போகிறாள்? ருத்ரேஷி இங்கு தவித்தது போல்தான் அங்கு ஜெகனும் மனதுக்குள் போராடி தவித்துக் கொண்டிருந்தான். அவன் லண்டனில் இருந்து திரும்பி வந்த சில நாட்களில் ஷோபனா அவனுக்கு அழைத்தார். ஜெகன், நீ இன்னும் என் மகள் மீது கோபமா தான் இருக்கியா? அதற்கு அவனால் பதிலளிக்க முடியவில்லை. அவள் மீது கோபம் இருப்பது உண்மைதானே. உன்னோட மௌனத்திலேயே எனக்கு உன்னோட கோபம் புரியுது. அதற்காக அவளை வெறுத்து விடாதேப்பா. அவளை வெறுக்க என்னால என்றுமே முடியாத ஆண்டி. என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்கிற கோபம் கூட இப்ப குறைஞ்சு போய் வெறும் வருத்தம் மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. அவனது வருத்தம் அந்த தாய் உள்ளத்திற்கு கவலை அளித்தது. உன்கிட்ட கோபப்பட்டுட்டு வந்து ருத்ரா ஒன்னும் இங்க சந்தோஷமா இல்ல ஜெகன். சரியா தூங்குறதில்ல, சரியா சாப்பிடறதில்ல, ஏதோ நடைப்பணமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவர் கூறியதை அவளால் காயம்பட்ட அவனது மனது நம்ப மறுத்தது. ஏதாவது ஒர்க் டென்ஷனா இருக்கும் என்று மாற்றி கூறி சமாளித்தான். இல்லப்பா, இது உன்னை இழந்து தவிப்பதால் தான். அவரின் வார்த்தையில் பெருமூச்சொன்றை மட்டுமே விட முடிந்தது அவனால். அப்படி ஒரு மாற்றம் வந்தால் எனக்கு சந்தோஷம்தான் ஆண்டி. அவள் மட்டும் என்னை கல்யாணம் பண்ணுவதற்கு ஒரு வார்த்தை சம்மதம் சொல்லட்டும். மற்றது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் என்னால அவளை வெறுக்க முடியல. அவள் வேணும்னு தான் என் மனசு சொல்லுது. எனக்கு ஓகேனா எங்க வீட்டிலும் சரின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் என்றவன் சிறிது இடைவெளி விட்டு, இன்னொரு தடவை காயமடைய என் மனசுக்கு தெம்பில்ல ஆண்டி. அவள் மாறுவாங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சமும் இல்ல. அவளுக்குன்னு ஒரு கொள்கை, அவளுக்குன்னு ஒரு தனி வழி. அதில் நான் என்றுமே இணைய முடியாது. இவ்வளவு நாள் அவள் கூட பழகியதில் அதை நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். அவள் சராசரி பெண்ணில்லை, சாதிக்க துடிக்கிற பெண். அவள் ஒரு ஆணை சார்ந்து வாழணுங்கிறது அவளை பொறுத்தவரை காலுக்கு விலங்கு போட்டது மாதிரி. அன்னைக்கு முரளி கிட்ட அவள் பேசினப்போ இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவள் வழியில் அவள் போகட்டும், எனக்கு என் வழி. இருவரும் இணையணுன்றது விதி இல்ல ஆண்டி. நீளமாய் அவன் பேசி முடித்த போது ஷோபனா மனதுக்குள் துவண்டு போனார். ஆனால் இனியும் ஜெகனை மனம் நோக செய்வதில் அவருக்கு விருப்பமில்லை. விதி விட்ட வழி என்று நினைத்தபடி மனசை தேய்ச்சி கொண்டார். ஷோபனா கேட்டது போல் தான் காளிமுத்துவும் அவனிடம் கேட்டார். அவரிடம் சொன்ன அதே பதிலை தான் அவன் தந்தையிடமும் கூறினான். கண்ணப்பா, 8 வருஷமா பொறுமையா காத்திருந்த உன்னோட காதல் இப்போ எங்க போனது? அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டு அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுவதும் வருத்தப்படாத. மகனின் மனதை பற்றி புரிந்த தந்தையாய் அவர் தவித்த போது அவனுக்கு கண்ணோரம் கரைக்கத்தான் செய்தது. போயும் மனதை புரிந்து கொள்ள தெரியாத ஒருத்தியை போய் காதலித்து என் நைனாவையும் சேர்த்தளவா வருத்தப்பட வைக்கிறேன் என்று மனதுக்குள் குமைந்து போனான் அவன். இல்ல நைனா, இப்போதான் நான் தெளிவா இருக்கேன் என்று மகனை கையாளாகாதவராய் பார்த்து கொண்டிருந்தார் அவர்.
கொண்டவர். ருத்ரேஷி விஷயத்தில் அவன் மிகவும் தெளிவாக இருந்தான். அவளை விட்டு விலகி இருப்பதுதான் அவனுக்கு நல்லது என்று. ஆனால் காலம் வேறு ஒன்றை அல்லவா அவனுக்கு வைத்து காத்திருந்தது. அன்று ஒரு நாள் சகுந்தலா அழைத்தார் என்ற ஆசிரமத்திற்கு அவன் சென்றிருந்தான். அன்று மழை பெய்து மரத்தின் இலைகளில் சொட்டிய நீரை பார்க்கும் போது ஏனோ அவனுள் தன்னவளின் ஞாபகம். அன்று அவள் கலகலத்து சிரித்தது அவனது நினைவில் இன்னமும் பசுமையாய் இருந்தது. அவனையும் அறியாமல் அவனது கண்கள் அந்த குறிப்பிட்ட மரத்தினை நோக்கியது. அங்கு கண்ட காட்சியில் அவன் திகைப்புற்று போய் அப்படியே நின்று விட்டான். அங்கிருந்த கல்மேடையில் அஞ்சு போல் அமர்ந்திருந்த ருத்ரஷி மேலே அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தாள். அது ஒன்றும் பெரிய விஷயமில்லை. மரத்தில் இலையில் இருந்து சொட்டிய நீர்த்துளி ஒன்று அவளது முகத்தில் விழ அந்த கணம் அவளது முகம் எல்லையில்லா வேதனையை பிரதிபலித்தது. அவளும் தன்னை போல் அன்றைய நிகழ்வை நினைக்கிறாள் போலும் என்று அவன் நினைத்தாலும் அவனின் காயப்பட்ட மனது அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தது. ஆனாலும் அவளின் தோற்றம் சோபனா கூறியது போல் பொலி விழுந்து காணப்பட்டதை உணர்ந்து அவனது மனதில் சொல்லொன்னா வேதனை எழுந்தது. தான் வந்த சுவடு தெரியாமல் அந்த இடத்தை விட்டு அகன்று விட்டான் அவன். அதன் பின் மீண்டும் அவளை சந்தித்தது அந்த திருமண விழாவில் தான். அவள் கார்த்திகரிகள் அமர்ந்திருப்பதை உணர்ந்து அவனுள் இருந்த பொறாமை குணம், உரிமை குணம் மீண்டும் தலை தூக்க வேண்டுமென்றே அவள் அருகில் அமர்ந்து அவளை முறைத்து பார்த்தான். அவன் முறைத்து பார்த்ததை அவள் முதலில் கவனிக்கவில்லை போலும். வெகு நாட்கள் கழித்து அவனை பார்த்ததாலோ என்னமோ அவளின் முகம் ஆதவனை கண்ட தாமரையாய் மலர்ந்து விகசித்தது. நொடி பொழுதுதான் என்றாலும் அவளின் முகம் மலர்ச்சி அவனுக்காக தான் என்பதை அறிந்து கொண்டவன் மனம் மலர்ந்துதான் போனது. அத்தனை சந்தோஷமாய் இருந்தது அவனுக்கு. அன்று விமான நிலையத்தில் தன்னை எதிர்பாராமல் பார்த்தபோது எப்படி முகம் மலர்ந்தாலோ அதை ஒத்து இருந்தது இன்றைய அவளின் முகம் மலர்ச்சி. அந்த கணம் அவனுக்கு ஒன்று தெள்ள தெளிவாய் புரிந்தது. அவளின் மனதில் தான் அழுத்தமாய் பதிந்திருக்கிறோம் என்று. ஆனால் அவளின் முகம் மீண்டும் கோபத்தில் சுருங்கியதும் அவனும் தனது முகபாவனையை மாற்றிக்கொண்டான். மணமேடையில் ஒருவர் அவளை தரக்குறைவாய் பேசிய போது அவனது மனதில் இருந்த காதல் அவரிடத்தில் போய் தானும் அவளும் திருமணம் செய்து கொள்ள போகிறோம் என்று தைரியமாக அவனை சொல்ல வைத்தது. எல்லார் முன்பும் அவளை தலை குனிய வைக்க அவனால் என்றுமே முடியாது. அப்படி முடியும் என்றால் அவனின் காத்திருந்த காதலுக்கு அர்த்தம் இல்லையே. மண்டபத்தை விட்டு வெளியில் வந்தபோது அவள் தன் பின்னே வருவாள் என்று அவன் சத்தியமாக நினைக்கவில்லை. அதுவே அவனை பொறுத்த வரையில் அவனது காதலுக்கு கிடைத்த முதல் வெற்றி. அதிலும் அவள் அவனிடத்தில் பேசிய வார்த்தைகள் அதை நன்றாக உறுதிப்படுத்தியது. எவ்வளவு உரிமையாய் அவனிடத்தில் வந்து இப்படி கேட்கிறாள். இது அவள் கார்த்திகிடம் போய் இப்படி உரிமையாய் கேட்டாளா? இல்லையே. அப்படி என்றால் அவளுக்கு அவன் என்றுமே ஸ்பெஷல் அல்லவா? மூச்சிறைத்தபடி அவள் நின்றிருந்ததை அவன் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். சோபனா கூறியது அன்று ஆசிரமத்தில் அவளை பார்த்தபோது அவன் கண்ட அவளது வேதனையான தோற்றம். இதோ இப்போது அவனை கண்டு மகிழ்ந்து அவளது முகப்பாவனை எல்லாவற்றையும் நினைத்து பார்த்தவன் அந்த கணம் முடிவு செய்தான் தங்களது திருமணத்தை பற்றி. அவனின் முடிவு கேட்டு எல்லோரும் சந்தோஷப்பட்ட வேளையில் அவனது அன்னை தனது எதிர்ப்பை வெளிப்படையாய் காட்டினார். ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தான பெண் தனக்கு மருமகளாய் என்று கடும் ஆட்சேபனை செய்தார். ஒரு வழியாய் காளிமுத்துதான் அவரை சமாதானம் செய்து திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தார். இன்றும் அகிலாண்டத்தின் மனதில் சிறு முணுமுணுப்பு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எல்லாவற்றையும் சமாளித்தாலும் அவனுள் சிறு சலனம் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த திருமணம் எந்த அளவுக்கு சரி வரும் என்று. ஏனெனில் அவளின் கோபம் பற்றிதான் அவனுக்கு நன்கு தெரியுமே. அந்த கோபத்தால் அவன் எந்த அளவிற்கு மனதளவில் பாதிக்கப்பட்டான் என்பது அவனுக்கு மட்டும்தானே தெரியும். இப்போதும் அவனின் காயம் அடைந்த மனதில் இன்னமும் கோபம் அப்படியே தான் இருக்கிறது. அதே சமயம் அவளை இப்படி நெருக்கடியாக விடவும் அவனுக்கு பிடித்தமில்லை. அவனின் கோபம் அவளின் மனதினை காயப்படுத்தும். அதே போல் அவனது காதல் அவளை பொறுத்தவரை நகைப்புக்குரிய ஒரு விஷயம். அப்படி அவள் அதை கேலி செய்யும் போது அவனின் மனம் பெரிதாய் காயப்படும். இந்த திருமணத்தால் இது இரண்டும் நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் இந்த திருமணத்தை தவிர்க்க அவனால் முடியவில்லை. எல்லாமுமே அவளுக்காக தான். தன் மனதினை உணராமல் முரட்டு குழந்தை போல் அடம் பிடிக்கும் அவளுக்கு அதை உணர வைக்க அவன் முடிவு செய்தான். ஒரு மனதாய் தனது காதலை பணயம் வைத்து அவளின் மனதின் காதலை உயிர்ப்பிக்க நினைத்தான். அதில் அவள் அவனது காதலை மீட்டெடுக்க போகிறாளோ இல்லை அதை மூழ்கடிக்க போகிறாளோ அவனுக்கே அது தெரியவில்லை. முதல் 2 முறை அவனின் காதலுக்காக அவன் அவளிடம் போராடி தோற்றான். இப்போது 3ஆம் முறையாக அவளிடம் போராட போகிறான் அவளின் காதலுக்காக. இனி எல்லாமே அவளின் கையில் தான் இருக்கிறது. அதை நினைக்கும் போது அவனின் மனதில் பெரும் தவிப்பு எழுந்தது. தான் செய்ய
போவது சரியா தவறா, இந்த திருமண முயற்சி தேவைதானா என்ற கேள்வி எப்போதும் போல் அவனது உள்ளத்தில் எழுந்து ஆட்டி படைத்தது. அவளைப் போலவே அவனும் வெறுப்புக்கும் வெறுப்புக்கும் இடையில் அல்லாடி தவித்தான். ஆனால் அந்த வெறுப்பையும் அமைதியின் பின்னால் சாமர்த்தியமாய் மறைத்தான். அது இருவரையும் காயப்படுத்தி விடுமோ என்று பயந்து இப்போது அவனுக்கு இருந்த ஒரே நிம்மதி இந்த திருமணத்தை அவள் பேரளவில் எதிர்க்காதது ஒன்றுதான். மறுநாள் ருத்ரஷி அந்த திருமணத்தை மறுக்க முடியாதபடி எல்லா ஊடகங்களிலும் அவனை அறிவு போன்றை வெளியிட்டு விட்டான். தனக்கும் அவளுக்கும் திருமணம் என்பதை பற்றி திருமண அழைப்பிதழுடன் உறுதியாய் அறிவித்தான் அவன். அடுத்த அரை மணி நேரத்தில் அவளது அலுவலகம் முன்பு அத்தனை ஊடகங்களும் குவிந்து விட்டது. எழிலரசி வந்து இதை சொன்னதும் ஒரு நொடி என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்த ருத்ரஷி மறுநொடி அவங்களெல்லாம் மீட்டிங் ஹாலில் உட்காரவை, நான் ஒரு 10 நிமிஷத்தில் அங்க வரேன் என்று அவளிடம் கம்பீரமாய் சொல்லி அனுப்பியவள் தலையில் கையை வைத்துக் கொண்டு அமர்ந்து விட்டாள். என்ன பதில் சொல்லி சமாளிப்பது என்று அவளுக்கு தெரியவில்லை. இறுதியில் குழப்பம் மட்டுமே மிஞ்சியது அவளுக்கு. அவளையும் அறியாமல் அவளது கை அலைபேசியை எடுத்து ஜெகனுக்கு அழைத்தது. என்னமோ எல்லா விடையும் அவன் ஒருவன் மட்டுமே அறிந்தவன் போன்று எண்ணிக்கொண்டு எப்போதும் அவனிடத்தில் ஆலோசனை கேட்கும் குழந்தை மனம் படைத்த ருத்ரஷியாய் அந்த கணம் அவளின் மனம் அவனின் அருகாமையை நாடியது. அத்தியாயம் 47. ருத்ரஷியின் அழைப்பை எடுப்பதா வேண்டாமா என்ற குழப்பத்துடன் ஜெகன் அலைபேசி திரையையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். நிச்சயம் கோபத்தில் தாம் தூம் என்று கத்ததான் அவனை அழைக்கிறாள். அதை கேட்டு அவனுக்கும் கோபம் வரும். அதன் பின் வார்த்தைகள் தடிக்கும். அதற்கு அவளின் அழைப்பை எடுக்காமல் இருப்பதுதான் சால சிறந்தது. 10 முறை தான் அழைத்த பின்பும் அவன் அழைப்பை எடுக்காததை உணர்ந்து அவளுள் கோபம் எழுந்த போதும் ஏனோ ஒருவித தவிப்பு அவள் மனதை ஆக்கிரமிப்பு செய்ய அவனுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்பினாள். நான் டென்ஷனா இருக்கேன், நீ இப்ப போனை எடுக்க போறியா இல்ல நானே உன்னை தேடி வரவா? அவளின் தவிப்பை கூட கோபமாய் தான் வெளிப்படுத்தினாள் அவள். அதை படித்து பார்த்தவன் மனதில் முன்பு அவனின் ஆறுதல் வார்த்தைக்கும் நம்பிக்கையூட்டும் உற்சாகமூட்டும் பேச்சிற்கு எங்கும் ருத்ரஷி ஞாபகத்தில் வந்தால் அவளின் மனம் தன்னை தேடுவதை உணர்ந்து அடுத்த நொடி அவளுக்கு அழைத்திருந்தான். மறுபக்கம் அவள் எடுத்தது தெரிந்தும் அவனாக பேச்சை ஆரம்பிக்கவில்லை. மௌனமாக இருந்தான். போனை எடுத்த ஒரு ஹலோன்னு கூட சொல்ல மாட்டியா? கூப்பிப்பட்டவளை கண்டு அவன் தனக்குள் சிரித்து கொண்டவன். என்ன சொல்லு என்றான் பட்டம் படாமல். என்ன சொல்ற? நீ பண்ணிய வேலைக்கு நான் என்னத்த சொல்றது? இப்போ மீடியாக்காரங்க எல்லாம் என் ஆபீஸில் தான் இருக்காங்க. நான் அவங்க கிட்ட போய் என்ன பேசுறது? அதை கேட்டு அவனது உதடுகளில் புன்னகை விரிந்தது. அவன் செய்த செயலுக்கு அவள் ஆத்திரம் கொண்டல்லவா கத்தி இருக்க வேண்டும். அதை விட்டு அவனிடத்தில் ஆலோசனை கேட்கிறாள் என்றால் அவளின் மனம் இந்த திருமணத்திற்கு தயாராகி விட்டதோ? அவனின் மனதிற்குள் சிறு சந்தோஷம் எட்டி பார்த்தது. தி கிரேட் ருத்ரஷிக்கு பேசுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும் என்று அவன் கேலியாய் கேட்க அதில் அவளுக்கு கோபம் கூடியது. எனக்கு பேச யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். ஆனால் நீ கொடுத்த அறிவிப்புக்கு நான் என்ன பதில் சொல்றது? இது நீ என்ன கேட்டா கொடுத்த? என் அனுமதி இல்லாமல் நீயா ஏதாவது பண்ணிட்டு என் உயிரை எடுக்கிற? படப்படத்தாள் அவள். நேத்து நீ தானே அனுமதி கொடுத்த, அதுக்குள்ள மறந்துட்டியா? இல்ல நான் அதை ஞாபகப்படுத்தவா? நானா? எப்போ? அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்று அவன் ஞாபகப்படுத்த அதில் அவள் வார்த்தைகளற்று அமைதியாய் மாறி போனாள். ஆனாலும் தன் வார்த்தைகளை கொண்டு தன்னை அடிக்கும் அவனை கண்டு மனதுக்குள் கொதித்து கொண்டுதான் இருந்தாள் அவள். ஃப்ராடு, பக்கா ஃப்ராடு என்று அவள் அவனை திட்ட. நல்லா யோசிச்சு சொல்லு, நானா ஃப்ராடு? நீ தான் சொன்னது எல்லாம் மறந்துட்டு பேசுற. நீ இன்னும் என்னுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஒத்துக்கலையே. என்னமோ அதனால்தான் அவள் திருமணத்துக்கு சம்மதிக்காதது போல் பேசியது கேட்டு அவனது புன்னகையின் அளவு கூடியது. இது உடனே ஒத்துக்கக்கூடிய விஷயம் இல்ல என்று அமர்த்தலாக கூறியவன், இது நீ நடந்து கொள்வதை பொறுத்து அமையும். அதனால எல்லாமே உன் கையில் தான் இருக்கு. ஆமாண்டா, நீ மட்டும் சட்டம் போடுவ, நான் கேட்டுக்கணும். ஆனா நீ எதையும் கேட்டுக்க மாட்ட. என்னை காதலிக்கிறதா சொல்லிக்கிட்டு நான் வேண்டாம்னு சொன்னதும் வேற பொண்ண ரூட் விட்ட ஆள் தானே நீ. பின்ன நீ எப்படி பேசுவ? இப்படிதான் பேசுவ. அவளின் வார்த்தையில் அவனது முகமும் மனமும் இறுகி போனது. இவள் என்னை புரிந்து கொள்ளவே மாட்டாளா என்று
அப்படி வேறு பெண்ணை விரும்புகிறவன் எதற்கு இவளை மிரட்டி வலுக்கட்டாயமாக திருமணம் செய்ய வேண்டும்? கொஞ்சமும் யோசிக்க மாட்டேங்கிறாளே. இவளெல்லாம் எப்படிதான் தொழில் செய்கிறாளோ? கோபமும் எரிச்சலும் மனதில் போட்டி போட அவன் அமைதியானான். பேசினால் இருவருக்கும் மன வருத்தம் தான். பேசு, நல்லா பேசு. கல்யாணத்துக்கு அப்புறம் இவளை ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு உன்னை நினைக்க வைக்கல. என் பேர் ருத்ரஸ்ரீ இல்லடா. என்னை கஷ்டப்படுத்துற உன்னை நானும் கஷ்டப்படுத்துறேன். சிறு குழந்தையின் கோபத்தோடு தான் அவள் பேசினாள். ஆனாலும் அவனின் கோபம் எல்லை மீறியது. இங்க பார், என்னை விட்டா ஒரே அடியா பேசிட்டே போற. உனக்கு மட்டும் தான் கஷ்டப்படுத்த தெரியும்னு நினைக்காத. எனக்கும் தெரியும். நீ எனக்கு வலிக்க செய்தா அதை விட பல மடங்கு அதிகமா உனக்கு நான் வலிக்க செய்வேன். என்ன, நான் கெஞ்சிட்டே இருந்தா நீ மிஞ்சிட்டே போவியா? அவனது இந்த கோபத்தில் உண்மையில் அவள் மிரண்டுதான் போனாள். கடைசியா சொல்றேன் கேட்டுக்கோ. மீடியாக்காரங்க கிட்ட போய் நான் சொன்ன வார்த்தைக்கு ஒரு வார்த்தை எதிர்த்து பேசாம அப்படியே அதை ஒத்துக்கோ. தேவையில்லாம ஏதாவது பேசி என்னை அத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தி விடாத. அப்புறம் நான் பொல்லாதவனாகிடுவேன். அதை கேட்டு அவளின் உதட்டில் விரக்தி புன்னகை தோன்றியது. இப்போ மட்டும் நீ நல்லவனாவ இருக்க ஜெகன் என்று. இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் ஜெகன் என்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கன்னு நினைச்சிருந்தேன். ஆனா அப்படி இல்லைன்னு இன்னைக்கு நீ நிரூபிச்சுட்ட. அவளின் வேதனை குரலில் அவனின் கோபம் அப்படியே வடைந்தது. அவளின் வேதனை அவனையும் வாட்ட, என்னடா இது, இப்படி ஒரு நிலைமை என்று அவனுக்கு ஆயாசமாக இருந்தது. அவளின் கோபம் அவனை கோபப்படுத்துகிறது. அவளின் வேதனை அவனை வேதனைப்படுத்துகிறது. முன்னுக்கு பின் முரணான மனநிலையில் அவன் இருந்தான். அன்னைக்கு கோர்ட் வாசல்ல வச்சு அத்தனை மீடியாக்காரங்க முன்னாடியும் நீ என்ன காதலிக்கிறதா சொன்ன. அப்போ என் மனசில் உன்மேல் அப்படி ஒரு கோபம் இருந்தது. அந்த கோபத்தில் கூட உன்னை அடித்தோ கேவலப்படுத்தி பேசியோ உன்னை அவமானப்படுத்தணும்னு நான் நினைச்சதில்ல. ஏன்னா அந்த அளவுக்கு என் மனசில் நல்லவனா நீ இடம் பிடிச்சிருந்த. இது நாள் வரைக்கும் உன் கூட நான் சண்டை போட்டிருக்கேன், கோபப்பட்டு கண்டபடி திட்டிருக்கேன்டா, இல்லைன்னு சொல்லல. ஆனா அது எல்லாம் 4 சுவத்துக்குள்ள மட்டும்தான். வெளியிடங்களில் உன்னை நான் என்னைக்குமே திட்டியதில்லை. அது என்னால எப்பவுமே முடியாது ஜெகன். உன்னை அசிங்கப்படுத்தினா நான் என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு நினைவில் மட்டும்தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். அவளின் மனதில் இவ்வளவு இருக்கிறதா என்று வாயடைத்து போய் அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். அவள் தன்னை பிடிக்கும் என்று சொல்லியது இப்போதைக்கு அவனுக்கு போதுமானதாய் இருந்தது. நீ அசிங்கப்படக்கூடாதுன்றதுக்காக நான் அசிங்கப்பட போறேன். அது ஒண்ணு எனக்கு புதுசில்ல. ஏதோ ஒரு வகையில் என் வாழ்க்கையில் வந்த ஆண்கள் எல்லாருமே என்னை கேவலப்படுத்தி பார்க்க துடிக்கிறீங்க. அது ஏன் ஜெகன் என் வாழ்க்கை பாதைய நீங்க வகுக்க விரும்புறீங்களே? அது ஏன் ஜெகன்? அன்னைக்கு அப்பா ஓடி போய் என்னை அசிங்கப்படுத்தினார். அடுத்து என் தாத்தா என் கிளாஸ்மேட்டோட என்னை சேர்த்து வச்சு பேசி என்னை அசிங்கப்படுத்தினார். அதுக்கப்புறம் கார்த்திக் என்னை வாழ்க்கைக்கு தகுதி இல்லாதவள்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்தினா. இப்போ நீ. அவளின் துயரத்தை கேட்டு அவனின் துயர் தான் அதிகரித்தது. அவளுக்கு ஆறுதல் சொல்ல முடியாமல் துக்கம் அவனது தொண்டையை அடைத்தது. இந்த கல்யாணம் முடிந்ததும் நீ என்ன சொல்லி கேவலப்படுத்துவ ஜெகன்? மேலே பேச பிடிக்காமல் அவள் அழைப்பை துண்டித்து விட்டாள். உன்னை கேவலப்படுத்த நான் நினைக்கவில்லை பெண்ணே. உன் வாழ்க்கை பாதையை சரி செய்யத்தான் நான் விரும்புகிறேன் என்று அவனது காதல் மனம் துடித்தது அவளுக்காக. அதற்கு பின் அவனும் அவளுக்கு அழைக்கவில்லை. இருவரின் மனக்காயங்களும் மேலும் மேலும் வேதனை தான் அதிகரிக்க செய்யுமே தவிர குறைக்காது என்பதை அறிந்தவனாய் அவன் பேசாமல் இருந்தான். ஜெகனிடம் பேசிவிட்டு அலைபேசியை துண்டித்த ருத்ரஸ்ரீ நேரே அறையை ஒட்டியிருந்த வாஷ்ரூமிற்கு சென்று முகத்தை கழுவி தன்னை சற்று சமன்படுத்தி கொண்டு வெளியில் வந்தாள். அவனுக்கு இழுக்கு வரக்கூடாது என்று எண்ணி தனது வாழ்க்கையை பணயம் வைக்க முயன்றாள். அவன் அவளுக்காக தன் காதலை பணயம் வைக்கிறான். அவள் அவனுக்காக தனது வாழ்க்கையை பணயம் வைக்கிறாள். இதைவிட பொருத்தம் வேறு எங்கு அமையும்? இதுதான் காதல், இதுதான் ஒத்த மனங்கள் என்பது. இந்த மனமே இருவரின் வாழ்க்கை பயணத்தை வெற்றிகரமாக கடக்க உதவும். எப்போதும் போல் கம்பீரமாய் நிமிர்வுடன் பத்திரிகையாளர்களை சந்தித்தவள் ஜெகன் கூறிய ஒரு வார்த்தையை கூட மறுத்து பேசவில்லை. அதை அப்படியே புன்னகையுடன் ஆமோதித்து தங்களது திருமணத்தை உறுதி செய்தாள். அந்த கூட்டம் முடிந்து அறைக்குள் வந்தவளின் அலைபேசி அலறியது. கார்த்திக் தான் அழைத்திருந்தான். அதை கண்டு அவளுக்கு திக்கெஞ்சிருந்தது. நிச்சயம் தன்னை வாழ்த்தவோ இல்லை இகழ்ச்சியாய் பேசவோ தான் அவன் அழைத்திருக்க வேண்டும். இப்போது இருக்கும் மனநிலையில் எதையும் கேட்கும் நிலையில் அவள் இல்லை. அதனால் அவனின் அழைப்பை புறக்கணித்தாள். மறுநாள் பத்திரிகையை படித்த ஜெகன் கம்பீரமாய் ருத்ரஸ்ரீ கொடுத்த பேட்டியை வாசித்து பார்த்தபோது அவனது மனது வலித்தது.
புன்னகையுடன் புகைப்படத்திற்கு காட்சியளிக்கும் அவளின் மனதில் இருக்கும் வேதனை அவனுக்கு மட்டும் தானே தெரியும். அவளின் புகைப்படத்தை மிருதுவாக வருடியது அவனது கைவிரல்கள். அவனது கண்கள் அவளின் பிம்பத்தை காதலோடு பார்த்தது. இன்னும் ஒரு மாதத்தில் திருமணம் என்ற நிலையிலும் கூட ருத்ரேஷி தனது கடமையை மறக்கவில்லை. எப்போதும் போல் அலுவலக வேலைகள் குவிந்த போதும் அதையும் சளைக்காமல் பார்த்து கொண்டு கதிரின் இரு தங்கைகளுக்கும் மணமகனை தேடிக்கொண்டிருந்தாள். அவர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றாமல் தான் மட்டும் திருமணம் செய்வது அவளுக்கு சற்று உறுத்தலாக இருந்தது. சில தினங்களில் நினைத்தது போல் இரு மணமகன்களை அவள் தேடி முடித்த போது உண்மையில் அத்தனை சந்தோஷப்பட்டு போனாள். கதிரின் பெற்றோருக்கும் மணமகன் குடும்பத்தினரை மிகவும் பிடித்து போனது. மணமகன்களுக்கும் பெண்களை மிகவும் பிடித்துவிட்டது. எல்லா சீர்வரிசைகளும் அவளை செய்வதாய் வாக்கு கொடுத்தாள். இன்னும் 3 மாதங்களில் திருமணம் என்கிற அளவில் அந்த 2 திருமணங்களும் உறுதி செய்யப்பட்டது. அதன் பின்னரே அவள் சிறையில் சென்று முரளியை சந்தித்தாள். தான் வந்த காரணத்தை சொன்னபோது முரளியின் முகத்தில் அப்பட்டமாய் மகிழ்ச்சி தோன்றியது. அவனும் அவன் அண்ணனும் பார்த்திருந்தாலும் கூட இதுபோல் உயர்ந்த இடத்தில் மணமகனை தங்களது தங்கைகளுக்கு பார்த்திருக்க மாட்டார்கள். ரொம்ப நன்றி. நெகிழ்வுடன் அவன் கைகூப்பியதை கண்டு அவளின் மனம் நெகிழ்ந்தது. அவனை பார்த்துவிட்டு திரும்பியவள் மனதில் ஜெகனின் நினைவுகளே தனக்காக கதிரை பற்றி தன்னிடமிருந்து மறைத்தது. அதன் பின் முரளியை பார்த்து கோபப்பட்டு விடக்கூடாது என்று எண்ணி தன்னை தேற்றி அழைத்து சென்றது என்று எல்லா நிகழ்வுகளும் அவள் கண்முன் வந்து போனது. அப்போது எல்லாம் அவளுடனேயே இருந்த ஜெகன் இப்போது திருமணம் பேசிய பின் அவளை அலைபேசியில் அழைப்பது கூட இல்லை. எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அவனிடம் வழிய சென்று பேச விரும்பாமல் இவளும் வீம்பாக இருந்தாள். வெளியில் அப்படித்தான் காட்டிக்கொண்டாள். ஆனால் மனதில் நொடி பொழுதும் விடாமல் அவனை தான் நினைத்து கொண்டிருந்தாள். அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அவளின் எண்ணங்களை அவன்தான் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தான். இப்போது எல்லாம் தந்தை கார்த்திக் துரோகங்களை பற்றி நினைப்பதை விட ஜெகன் ஏன் இப்படி மாறி போனான் என்கிற கவலை தான் அவளை தினமும் கவலைக்குள்ளாகி கொண்டு இருந்தது. அதே போல்தான் அவனும் அவளை நினைத்து கொண்டிருந்தான். அவளிடம் நெருங்கி பழக அவனது மனம் துடித்தாலும் அவளின் கோபம் கண்டு அவன் சற்று ஒதுங்கி இருந்தான். ஆனால் அவளின் ஒவ்வொரு அசைவும் அவனுக்கு அத்துப்படி. கதிரின் தங்கைகளுக்கு திருமணத்திற்கு மாப்பிளையை பார்த்தது உட்பட அந்த விஷயம் கேள்விப்பட்டு தன்னவளை நினைத்து பெருமிதப்பட்டது அவனது நேசம் கொண்ட நெஞ்சம். இந்த நிலையில் ஜெகனின் குடும்பத்தார் திருமணத்திற்கு வேண்டிய உடைகளை வாங்குவதற்காக ருத்ரேஷியை அழைத்திருந்தனர். என்னமாம் இதுக்கெல்லாம் என்னால தனியா நேரம் ஒதுக்க முடியாது. அவங்களுக்கு பிடிச்சதை எடுக்க சொல்லுங்க, நான் கட்டிக்கிறேன். மகள் இந்த திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டதே அதிசயம் என்றாள். இப்படி தன்மையாய் பேசுவது அதை விட அதிசயம். மகளின் மாற்றம் அத்தனை சந்தோஷமாய்த்தான் இருந்தது அந்த அன்னைக்கு. இல்ல ருத்ரா, அவங்க அம்மா நீயும் வரணும்னு விரும்புறாங்க என்று சலித்து கொண்டே அவள் கிளம்பினாள். அவளுக்கே அவள் உடையெடுக்க எந்த கடைக்கும் செல்ல மாட்டாள். கடைக்காரர்கள் அவளது வீடு தேடி வந்து கொடுத்து விடுவர். இல்லை, இருக்கவே இருக்கு ஆன்லைன் ஷாப்பிங். அங்கே சென்ற போது இதற்காகவா நாம் இவ்வளவு சலித்து கொண்டோம் என்று எண்ண வைத்து விட்டான் செல்வா. ரம்யா தம்பதியினரின் மகன் கிருஷ்ணா மாநிலமாய் இருந்தாலும் அந்த கண்ணனை போல் துருதுருவென இருந்த அவனது அலைகள் ருத்ரஸ்ரீ சொக்கிதான் போனாள். அதையெல்லாம் விட அவனிடத்தில் எப்போதுமே அவளுக்கு சற்று அன்பு அதிகம்தான். அவனின் மாமனிடத்தில் இருப்பதை விட சிறு குழந்தையாக இருக்கும் போது அவன் அல்லவா அவளிடத்தில் மாற்றத்தை கொண்டு வந்தான். இன்று பல குழந்தைகளுக்கு பெறாமல் தாயாக அவள் இருக்கிறாள் என்றால் அதற்கான நல்விதை அவளது மனதில் தூவியது அந்த சின்னஞ்சிறு பாலகன் அல்லவா. தான் உடையெடுக்க வந்ததை கூட மறந்து அவனுடன் ஐக்கியமாகிவிட்டாள் அவள். ஜெகன் வந்திருக்கிறானா என்பதை கூட கவனிக்கவில்லை. யார் அருகில் இருக்கிறார்கள் என்பதை அறிய கூட விருப்பமில்லாது கிருஷ்ணாவிடம் ஒன்றி போனாள் அவள். அதை கண்டு ரஞ்சனி ரம்யா மகிழ்ந்தனர் என்றால் அகிலாண்டம் முகத்தை சொல்லித்தார். ஒழுங்கான பொண்ணு கல்யாணம் பண்ண நினைச்சிருந்தா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். ஏற்கனவே எல்லாம் நடந்து முடிஞ்சவளை கல்யாணம் பண்ண நினைச்சா இதுதான் நடக்கும். எதிலும் விருப்பம் இல்லாம என்ன இது இப்படி ஒரு விட்டேத்தியான குணம். அவர் அவளை குத்தி காட்டி பேச அதில் அவளது முகம் கூம்பி போனது. ஆனாலும் ஒரு நொடியில் தன்னை சமாளித்துக் கொண்டாள். ரஞ்சனியும் ரம்யாவும் தங்களது
அன்னையை அடக்கினர். ஆனால் ருத்ரஸ்ரீயோ பெருந்தன்மையாய் அவரது பேச்சை காதில் வாங்கி கொள்ளாமல் புடவையை எடுப்பதில் ரஞ்சனி ரம்யாவுடன் சேர்ந்து ஆர்வம் காட்டினாள். அப்படி இருப்பதாய் காட்டிக்கொண்டாள் அவள். ஆனால் அவளது மனம் உலைக்களமாய் கொதித்து கொண்டு இருந்தது. இங்கே போய் தொலைஞ்சான் இவன், பெரிய இவனாட்டம் கல்யாணம் பண்ண மட்டும் நான் ரெடின்னு சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிட்டான். இப்ப யார் கிடந்து அவஸ்தப்படுறது? மனதில் ஜெகனை போட்டு வருத்தெடுத்தாள். உன் அம்மாங்கிறதால தான் அவங்க தப்பிச்சாங்க. இது வேற யாராவது இப்படி பேசியிருந்தா நடக்கிறதே வேற. மனதில் கருவியவாறு ஒரு வழியாய் புடவை எடுத்து முடித்தவள் முகத்தில் அதே புன்னகை வாடாமல் கிளம்பி சென்று விட்டாள். ஜெகனிடம் உரிமையாய் கோபப்படுவது போல் அவன் குடும்பத்தாரிடம் அவளால் கோபப்பட முடியவில்லை. அவளை பொறுத்தவரை அவர்கள் அந்நியர்களே. வீட்டுக்கு வந்ததும் ரஞ்சினி அண்ணனிடம் ருத்ரஸ்ரீயை பற்றி புகழ்ந்து தள்ளிவிட்டான். நான் கூட என்னமோ நினைச்சேன் அண்ணா, ஆனா அண்ணி பரவாயில்ல, காலேஜில் பார்த்த ருத்ராவா இதுன்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு பொறுமை அவளிடம் என்று கூறி ஜெகனுக்கு நெஞ்சி வலி வரவழைத்தாள். என்ன ரஞ்சி சொல்ற? அவளா? பொறுமையாவா? அவன் ஆச்சரியத்தில் வாயை பிளந்தான். புடவை கடையில் நடந்ததை ரஞ்சினி அப்படியே விவரிக்க ஜெகனுக்கோ தாங்க முடியாத ஆத்திரம் எழுந்தது தனது தாயின் மீது. அம்மா, அவ மனசை கஷ்டப்படுத்ததான் அங்க போனியா? உன்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கலமா? அவளை சொன்னா உனக்கு ஏன் கோபம் பொத்துக்கிட்ட வருது கண்ணப்பா? அகிலாண்டத்திற்கும் மகன் மீது கோபம் வந்தது. ஏன்னா அவ என்னோட மனைவியாக போகிறவள். நானே அவள் அந்த திருமணத்தை மறக்கணும்னு நினைச்சு ஒவ்வொன்னா பார்த்து செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க அதை ஏன் அவளுக்கு ஞாபகப்படுத்தி விடுறீங்க? இங்க பாரு கண்ணப்பா, நான் என்ன பொய்யா சொன்னேன்? அவள் விவாகரத்தான பொண்ணுன்னு ஊருக்கே தெரியுமே. என்னைய நீ அடக்கலாம், ஆனால் நாளைக்கு ஊர்வாயை எப்படி அடக்க போற? உனக்கு என்னை விட நேத்து வந்த அவள் முக்கியமா போயிட்டாளா? அவர் உரிமை பிரச்சனையை கிளப்ப இப்போது ஜெகனால் ஒன்றும் பேச முடியவில்லை. அன்னை ருத்ரஸ்ரீ இருவருமே அவனுக்கு முக்கியம்தான். இதில் அவன் யாரை விட்டு கொடுப்பான்? அகிலா. காளிமுத்துவின் அரட்டல் சத்தத்தில் அகிலாண்டம் தனது வாயை மூடிக்கொண்டார். நம்ம பொண்ணுங்களுக்கு அது போல ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தா இப்படிதான் நாக்குல நரம்பில்லாம பேசுவியா? ஏதோ அந்த பொண்ணோட நேரம் முதல் கல்யாணம் சரியா அமையல, அதுக்காக அந்த பொண்ணு நீ குறை சொல்லுவியா? நம்ம மகனுக்கு அவளை பிடிச்சிருக்கு. அவனுக்கு பிடிச்ச பொண்ணுனா உனக்கும் எனக்கும் பிடிச்சுதான் ஆகணும். அதை விட்டுட்டு இப்படி பேசலாமா? ஊர்வாயை பேசதான் தெரியும். யார் இல்லைன்னு சொன்னது? அந்த ஊர்வாயை எப்படி மூட வைக்கணுங்கிற வித்தை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நாம அந்த பொண்ணை விட்டு கொடுக்காம இருந்தா யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. அப்படி என்ன மீறி பேச எவனுக்கு துணிச்சல் இருக்குன்னு நானும் பார்க்கிறேன். காளிமுத்து தனது பெரிய மீசையை நீவி விட்டு கொண்டு சொல்ல அகிலாண்டம் கணவரை எதிர்த்து பேச மனமில்லாமல் அமைதியாக சென்று விட்டார். எல்லோரும் சென்றதும் ஜெகன் தனது தந்தையை அணைத்து கொண்டான். எப்படி நைனா, நீ மட்டும் இப்படி? உனக்கு எந்த வருத்தமும் இல்லையே என்றவனின் கண்கள் கலங்கி, உங்க அம்மா மாதிரி எனக்கும் வருத்தம் இருக்குதுதான், இல்லைன்னு பொய் சொல்ல மாட்டேன் என்றவரை அவன் திகைப்புடன் பார்த்தான். பின்ன என்னடா, சிங்கக்குட்டி மாதிரி இருக்கிற என் பையனுக்கு என்ன குறைன்னு இப்படி ஒரு பொண்ணை கட்டணும்? அந்த வருத்தம் மனசில் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் உன் காதல் முன்னாடி அந்த எண்ணம் எல்லாம் தூசு மாதிரி பறந்து போயிருச்சு. இப்போ எனக்கு என் கண்ணப்பாவோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம் என்றவரை மனம் நெகிழ அவன் அணைத்து கொண்டான். அறைக்கு வந்தவன் ருத்ரஸ்ரீக்கு மன்னிப்பு கேட்டு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினான். அடுத்த நொடி அவளிடம் இருந்து வேகமாய் பதில் வந்தது. எதுக்கு மன்னிப்பு கேட்குற? இத்தனை நாள் பார்க்காம இருந்ததுக்கா? இல்ல ஒரு ஃபோன் கூட பண்ணாம இருந்ததுக்கா? அவளின் இந்த கோபம் எதனால் என்பது புரிந்து அவனது மனம் உல்லாசம் அடைந்தது. அப்போதுதான் அவனு கொஞ்சம் உரைத்தது. அந்த நேரத்திலும் அவள் அவனது அன்னை பற்றி ஒரு வார்த்தை கூட குறை கூறவில்லை. அது அவனது மனதுக்கு நிறைவாக இருந்தது. உடனே அவளை அழைத்து பேச தூண்டிய மனதை முயன்று கட்டுப்படுத்தியவன் பதில் செய்தி அனுப்பினான். அம்மா பேசியதற்கு அதற்கு சற்று நேரம் அவளிடத்தில் இருந்து பதில் வரவில்லை. என்னமோ ஏதோ என்று அவன் நினைக்கும் போதே அவளிடம் இருந்து பதில் வந்தது. அதை கண்டு அவன் வாய்விட்டு மனம் விட்டு சிரித்தான். உன் அம்மாவா இருக்க போய் போனால் போதுன்னு விட்டேன். இல்ல, நடந்திருப்பதே வேறு. அவங்க கிட்ட சொல்லி வை, இந்த ருத்ரஸ்ரீ வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ என்று கோபமுக ஸ்மெயிலிகளை தாங்கி வந்திருந்தது அந்த குறுஞ்செய்தி. குட் நைட் என்று தனது அலைபேசியில் தட்டச்சு செய்தவன் பின் யோசித்தவனாய், நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும், கல்யாணம் அன்னைக்கு முகம் வாடி போய் எப்படியோ இருக்கக்கூடாது என்று சேர்த்து அனுப்பி வைத்தான். என்னை பத்தி உனக்கு என்ன கவலை? உன்னை பத்தி எனக்கு என்னமா கவலை? போட்டோவில் நீ மட்டும் அசிங்கமா இருப்ப, அதுக்குதான் என்று அவளின் பிபியை எகிர வைத்தான் அவன்.
அதான பார்த்தேன். என்னடா நீ இப்படியெல்லாம் பேச மாட்டேன்னு. நான் எந்த அளவுக்கு அழகுன்னு எனக்கு தெரியும். நீ ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. நீ அழகு இல்லைன்னு கண்ணு தெரியாதவன் கூட சொல்ல மாட்டானே. மனதுக்குள் முணுமுணுத்து கொண்டவன் முதல் வார்த்தைக்கு மட்டும் பதில் அனுப்பினான். ஏன், நான் இது மாதிரி பேசியதே இல்லையா? அவனது வார்த்தையில் அப்படியே அவள் திடுக்கிட்டு போனாள். ஏன் பேசவில்லை? ஒரு காலத்தில் விடிய விடிய குறுஞ்செய்தி அனுப்பி அவன் அவளிடம் பேசவில்லையா? அவளின் உடல் நலத்தில் அவன் அக்கறை காட்டியதில்லையா? அவனை விட வேறு யார் அவளிடத்தில் இத்தனை அக்கறை காட்டியது? அதை நினைத்து அவளது மனம் நெகிழ்ந்தது. சாரி, நீ சொன்னபடி கேட்கிறேன், குட் நைட் என்றதோடு அவள் முடித்து கொண்டாள். அவனும் பதில் ஒன்றும் அனுப்பாது அப்படியே படுக்கையில் சாய்ந்தான். இருவரின் மனதிலும் மற்றவர்களை பற்றிய என்ன ஊர்வலமே. அவர்களது திருமணத்திற்கு ஒரு வாரத்திற்கு முன் கார்த்திக் சித்தாரா மகன் ராகவியின் முதல் வருட பிறந்த நாள் வந்தது. கார்த்திக் அவளை அழைக்க வந்திருந்தான். ஆனால் அவள் அவனை பார்க்க மறுத்துவிட்டாள். அந்த பிறந்த நாள் விழாவிற்கும் போகவில்லை. ஆனால் ஜெகன் செல்வாவுடன் அதற்கு சென்று வந்தான் சித்தாராவுக்காக. மற்றபடி இதில் வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை. அதை கேள்விப்பட்ட ருத்ரஷிக்கு கோபம் வந்தது. ஆனால் அவனை அழைத்து பேச அவளின் ஈகோ தடுத்தது. அவனாக அழைக்காத போது அவள் எப்படி தானாக அவனை அழைப்பாள்? டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஞாபகம் இல்லையா? அவளின் குறுஞ்செய்தி பார்த்துவிட்டு அவன் வாய்விட்டு சிரித்தான். என் ஜில்லுக்கு பொறாம. அலைபேசியை பார்த்து சொல்லிக் கொண்டவன் பதில் செய்தி அனுப்பவில்லை. அதற்கும் அவளுக்கு கோபம்தான் எழுந்தது. எப்படி என்கிட்ட மாட்டாமல போயிடுவ? மனதில் கருவி கொண்டாள். திருமணத்திற்கு முதல் நாள் ருத்ரஷியை மண்டபத்திற்கு அழைத்து வந்து நலங்கு செய்தனர். அங்கு கூடியிருந்தவர்களில் அவளின் உறவினர் கூட்டம் யாரும் இல்லை. அவளது பெற்றோர் காதல் திருமணம் செய்ததால் அவளுக்கு தந்தை வழி உறவு என்று யாரும் இல்லை. அதே போல் அவளது தாய் வழி உறவினர் எல்லோருமே அவர்களை போன்ற பணக்காரர்கள். நாகரிகமாக விசேஷத்திற்கு மட்டும் வந்துவிட்டு கை கூட நினைக்காமல் செல்லும் அதிநவீன நாகரிகமானவர்கள் அவர்கள். அவளது அன்னை சற்று தள்ளி நின்ற மகளை பார்த்து ரசித்தார். அவள் அருகில் மறந்தும் வரவில்லை. ஆனால் ஜெகனின் சொந்த பந்தங்கள் அப்படி கிடையாது. பெரியவர்களில் இருந்து சிறுவர்கள் வரை எல்லோருமே அங்கே ஆஜராகி இருந்தனர். முகம் தெரியாத அறிமுகம் இல்லாத மனிதர்களிடையே அமர்ந்திருப்பது கஷ்டம் என்றால் இந்த சடங்கு நலங்கு இது எல்லாம் அவளுக்கு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தியது. அவளையும் அறியாமல் அவளது கண்கள் கூட்டத்தில் ஜெகனை தேடியது. எங்கும் அவனை காணோம். ஐயோ, என்னை எப்படி அவர் இந்த கூட்டத்தில் இருந்து காப்பாற்றேன்? அவள் மனம் அவனிடம் மானசீகமாக வேண்டிக் கொண்டது. அவளுக்கு தெரிந்த ஒரே முகம், அவளை நன்கு புரிந்து கொண்டவன் எல்லாம் அவன் ஒருவனே. அதனால் மீண்டும் மீண்டும் அவனை மட்டும் தேடி தவித்தது அவளது விழிகள். அங்கே அவன் இருந்தால் அல்லவா அவனை வீட்டில் அமர்ந்து விட்டத்தை விரித்து பார்த்து கொண்டிருந்தான். இன்று காதலர்கள் தினம். அவளை காதலித்த பின்பு வந்த காதலர் தினங்களை எத்தனை நம்பிக்கையோடு எதிர்கொண்டான். அடுத்து வந்த காதலர் தினத்தில் தான் அவனுக்கு விபத்து ஏற்பட்டு அவளை முற்றிலும் முழுவதுமாய் அவன் இழந்தான். அதன் பிறகு வந்த காதலர் தினத்தில் தான் கார்த்திக்கின் துரோகம் அவனுக்கு தெரிந்து அவளுக்காக அவன் மனம் வருந்தினான். அதற்கு பின் வந்த காதலர் தினத்தில் அவளுக்கும் அவனுக்கும் இடையில் இருந்த நட்பு என்கிற மெல்லிய இழை அறிந்து அவனது நம்பிக்கையை வேரோடு அறுத்து எறிந்தது. இதோ இன்றும் அது காதலர் தினம்தான். முன்பிருந்த வேதனைகள் இப்போது அவனிடத்தில் இல்லைதான். ஆனால் மனதில் உள்ள காதலை முழுவதுமாய் அவளிடம் சொல்லாமல் இப்படி தவிப்பது அவனுக்கு பெரும் துன்பமாக இருந்தது. ஒவ்வொரு காதலர் தினத்தின் போதும் அவளுக்காக அவன் வாங்கி வைத்த பரிசு பொருட்கள் அவனது அலமாரியை நிறைத்து பத்திரமாக உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு காதலர் தினத்தை தவிர இப்போது அவனது கையில் அவளுக்காக அவன் வாங்கிய காதல் பரிசு அவனை பார்த்து கண் சிமிட்டி சிரிக்கிறது. ஆனால் அதை அவளிடம் கொடுக்கும் துணிவுதான் அவனுக்கு இல்லை. அந்நேரம் அவளிடம் இருந்து அவனுக்கு குறுஞ்செய்தி வந்தது. எங்கடா போய் தொலைஞ்ச? எனக்கு மனசுக்குள் ஒரே படபடப்பா இருக்கு, பிளீஸ் இங்க வாய. அவளின் பயம் எதனால் என்பதை அவனும் அறிவான். இருந்தும் தனியாக சமாளிக்கட்டும் என்று பேசாதிருந்தான். இப்போது மட்டும் அவன் அங்கு சென்றால் மீண்டும் அவள் முருங்கை மரம் ஏறி விடுவாள். நாளை தாலி கட்டும் வரை அவளை பார்க்க கூடாது என்று உறுதியாய் முடிவெடுத்திருந்தான். கொஞ்சம் சொதப்பினாலும் நஷ்டம் அவனுக்கு தான். ருத்ரஷியின் விழிகள் அங்குமிங்குமாய் தேடி அலைந்ததில் அருகில் இருந்த மூதாட்டி ஒருவர், என்ன இருந்தாலும் காதல் திருமணம் மாதிரி வராது பாரு, நம்ம ஜெகனை தேடி அந்த பொண்ணு தவியா தவிக்கிறத மேடை ரகசியம் போல் சத்தமிட்டு கூறி அவர் சிரிக்க அதில் ருத்ரஸ்ரீயின் முகம்
செவ்வானம் போல் சிவந்து விட்டது. என்ன இப்படி வெளிப்படையாக பேசுகிறார்கள் என்று. பின்னே எங்க அண்ணாவோடது 8 வருஷ காதல் இல்லையா? அதன் பிரதிபலிப்பு என் அண்ணிக்கிட்ட இல்லாமலா போயிரும்? ரஞ்சினி பதிலுக்கு கூற, அண்ணியும் அண்ணாவை ரொம்ப லவ் பண்றாங்க, அதனாலதான் அவங்களால அவரை பிரிஞ்சு கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல இல்லையா அண்ணி? ரம்யாவும் தன் பங்கிற்கு கோரி சிரிக்க, அதை கேட்டு ருத்ரஸ்ரீக்கு மனதிற்குள் திக்கென்றானது. நான் ஜெகனை காதலிக்கிறேனா? இந்த கேள்வி பெரும் அதிர்ச்சியை அவளுள் ஏற்படுத்தியது. தன்னுடைய தேடலுக்கும் தவிப்புக்குமான விடைதான் இந்த காதலா? அவள் தனக்குள் சுய அலசலில் ஈடுபட்டாள். எந்த ஒரு உணர்வையும் உணராதவள், அதை பிரித்தறிந்து பார்க்க தெரியாதவளுக்கு அவ்வளவு எளிதில் காதல் உணர்வை பிரித்தறிய முடியவில்லை. ஏனோ அவளுக்கு தனிமை வேண்டும் போலிருந்தது. அவளுக்கு நிறைய யோசிக்க வேண்டும், அதற்கு தேவை தனிமை. இன்னைக்கு லவ்வர்ஸ் டே இல்லையா? அண்ணி, அண்ணா உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தார்? ரம்யா அவளிடம் விளையாட்டாய் வினவினாள். இல்லையே, அவன் ஒன்றும் கொடுக்கவில்லையே. ஒரு வார்த்தை பேசுவதற்கே இங்கு பஞ்சமாக இருக்கிறது. இதில் கிஃப்ட் எல்லாம் எங்கே? மனதுக்குள் துக்கமாக இருந்தது அவளுக்கு அவனை நினைத்து. நான் தான் அவனை காதலிக்கவில்லை, ஆனால் அவன் என்னை காதலித்ததாய் சொன்னானே, பிறகு ஏன் இப்படி நடந்து கொள்கிறான்? இதனை அவள் கோபமாக நினைக்கவில்லை, வருத்தமாக தான் நினைத்தாள். இந்த இடத்திலிருந்து அவள் காதலை பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டாள். ஒரு வழியாய் நலிங்கு சம்பிரதாயம் எல்லாம் முடிந்து அவள் வீட்டுக்கு கிளம்ப இரவு 10 மணி ஆகிவிட்டது. நேரே அறைக்கு வந்தவள் தனது அலங்காரத்தை கூட கலைக்காமல் கட்டிலில் அமர்ந்து சிந்தனையில் ஆழ்ந்தாள். முதலில் இருந்து, அதாவது ஜெகனை சந்தித்ததிலிருந்து இப்போது வரைக்கும், முதலில் அவளுக்காக அவன் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தது நண்பனாக ஏற்றிக்கொண்ட அவளது மனம் பின் அவன் தனக்கு துரோகம் அளித்து விட்டதாய் கோபப்பட்டு அந்த நட்பை துண்டித்தது. பின் அவனின் காதலை உணர்ந்து மீண்டும் அவனிடத்தில் நட்பானது. அதன் பின் தந்தையை கண்டதும் அந்த நட்பை தான் தூக்கி எறிந்ததும் எல்லாம் கண்முன் படமாய் ஓடியது. எல்லாவற்றையும் இணைத்து பார்த்தவளுக்கு 2 முறையும் தான் அவனை தூக்கி எறிந்து தவறு செய்ததை புரிந்து கொண்டாள். எத்தனை முறை அவனை தூக்கி எறிந்த போதும் அவன் மீண்டும் மீண்டும் அவளை நாடித்தான் வந்தான். அவனுடன் நட்பாக இருந்த காலத்தில் அவனின் அருகாமை தான் இயங்கியது. அவனின் அன்பு தனக்கு மட்டும் கிடைக்க வேண்டும் என்று சுயநலமாய் தான் எண்ணியது. அதிரியிடம் பேசும்போது பொறாமை கொண்டது. அதன் பின் அவன் வேறு பெண்ணை விரும்புகிறான் என்று சொன்னது கேட்டு ஏமாற்றம் அடைந்தது. இது எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் அவன் அவளுக்கு மட்டும் சொந்தமாய் இருக்க வேண்டும் என்கிற எண்ணமே. இந்த எண்ணம் எதனால் வந்தது? ஒருவர் தனக்கு மட்டும் தான் சொந்தம், தனக்கு மட்டும்தான் அவர் உரிமை என்கிற உணர்வுக்கு பெயர் தான் என்ன? இதுதான் காதலா? அதனால் தான் அவனை ஒவ்வொரு முறையும் விரட்டி விரட்டி விட்டு மனதில் அவனை தேடி தவித்திருக்கிறாளோ? இதோ இப்போது கூட அவளை இழக்க மனமில்லாமல் தான் திருமணம் வரை வந்திருக்கிறானோ? இல்லை என்றால் என்னை கட்டுப்படுத்த யாரால முடியாதே. ஒரே வார்த்தையில் எனக்கு விருப்பமில்லை என்ற முகத்தில் அடித்தார் போல் கூறி அவனை விரட்டி அடித்திருக்கலாமே. இல்லை, கண் காணாத இடத்திற்கு சென்று ஓடி ஒளிந்திருக்கலாமே. அதையெல்லாம் செய்யாமல் அவன் மிரட்டி பணிய வைக்கிறான் என்று அவன் மீது பழி போட்டுக்கொண்டு எனது ஆசையை நான் நிறைவேற்றி கொண்டேனோ? பலவாறு யோசித்தவளுக்கு ஒன்று மட்டும் உறுதியாய் புரிந்தது. என்றுமே ஜெகனின் அன்பை அவளால் இழக்க முடியாது என்று. இதற்கு பெயர் தான் காதல் என்றால் இருந்து விட்டு போகட்டுமே, அப்படிதான் அவளுக்கு தோன்றியது. ஏனோ அவனை காண வேண்டும் போல் இருந்தது. அலைபேசியை எடுத்து அவனை அழைக்க போனவள் அவன் இதுவரை ஒரு முறை கூட தன்னை அழைக்காததை நினைத்து அதை கீழே வைத்தாள். அவன் மீது கோபமாய் வந்தது. பெரியதாய் காதல் காதல்னு பீச்சுகிறான். காதலர்கள் கொண்டாடும் இந்த காதலர் தினத்திற்கு என்ன செய்தான்? ஒரு போன் பண்ணி பேசினானா? இவனெல்லாம் என்ன காதல் செய்கிறானோ? மனதுக்குள் அவனை அச்சித்தவள் அதற்கு மேல் தாங்க முடியாமல் அவனுக்கு செய்தி அனுப்பினாள் அலைபேசியினோடே. நீ போய் என் வீட்டுக்கு வரியா, இல்ல நான் உன் வீட்டுக்கு வரவா? நான் செய்ய மாட்டேன்னு நினைக்காத, எதையும் செய்யும் ருத்ராவுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. அதை கண்டு அவனது முகத்தில் மெல்லிய புன்னகை. ஆசை கொண்ட மனம் போய் பார்த்தால்தான் என்ன என்று கேட்டது. நாளை திருமணம் என்கிற நிலையில் அதை நிறுத்த அவள் எதையும் செய்ய துணிய மாட்டாள் என்று அவன் நம்பினான். அதுவும் சகோதரிகள் அவளின் அழைப்புறுதலை பற்றி சொன்னதால் வந்த நம்பிக்கை. அதனால் அவளின் வீட்டிற்கு உற்சாகமாய் கிளம்பினான். வந்தவனை வரவேற்ற சோபனா அவன் வந்த விஷயம் தெரிந்து சந்தோஷமாய் அவனை அவளது அறைக்கு அனுப்பி வைத்தார். அவனது வீடு போல் கலகலப்பாக திருமண வீடு போல் இல்லாமல் அவளின் வீடு அமைதியாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளர்ந்திருக்கிறாளே, மனதில் வருத்தம் கொண்டவனாய் அவன் அவளது அறைக்கு சென்றான். என்ன அதிசயம்! அவன் கை வைத்ததும் அவளது
அறைக்கதவு தானாக திறந்து கொண்டது. கட்டிலில் அமர்ந்த வாக்கில் தலையணையில் முகம் புதைத்திருந்தவளை கண்டு மனம் நெகிழ அவள் அருகே சென்றான். முகத்தை மறைத்திருந்த அவளது கூந்தலை மெல்ல ஒதுக்கிவிட்டவன் அவளது காதுக்கருகில் குனிந்து, என்னை ரொம்ப மிஸ் பண்ணினியா ஸ்ரீ என்று மென்மையான குரலில் கேட்க, அதில் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தவளின் இதழ்கள் அவனின் இதழ்களின் அருகே உரசி கொண்டு நின்றது. அவளின் இதழோடு இதழ்யுதம் செய்ய துடைத்த தனது மனதை முயன்று அடக்கிக் கொண்டு அவளை விட்டு விலகி நின்றான் அவன். அவனது அந்த சிறு விலகலை கூட அவளால் தாங்க முடியவில்லை போலும். வேகமாய் கட்டிலிருந்து எழுந்தவள் அவனின் அருகில் நெருங்கி வந்து, ரொம்ப 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 மிஸ் பண்ணேன் ஜெகன் என்றாள் ஏக்கமாய். அவள் பேச்சை கேட்டு அவன் வியப்பாய் கண்களை அகல விரிக்க, அவனது அமைதி அவளை கொள்ள அதற்கு மேல் தாங்க மாட்டாதவளாய் அவனை இறுக அணைத்திருந்தாள் அவள். அவனோ நடப்பதை நம்ப முடியாத பாவனையில் அப்படியே சிலையாய் நின்றிருந்தான். ஏன் என்னை பார்க்க வரவில்லை? ஏன் என் கூட போனில் பேசல? உங்களை பார்க்காம உங்க கூட பேசாம நான் தவிச்சது எனக்கு மட்டும்தான் தெரியும். அவனை அண்ணாந்து பார்த்து கூறியவளை கண்டு அவன் கண்ணிமைக்க மறந்து பார்த்தான். எந்த வார்த்தைகள் அவளது வாயிலிருந்து வருவதற்காக ஏங்கினானோ அந்த வார்த்தைகளை அவள் சொல்வதை கேட்டு, இன்னும் நீங்க என்ன நம்பலையா என்று கேட்டவள் அவனின் உயரத்திற்கு எம்பி அவனது கழுத்தில் தனது கரங்களை பூமாலையாக கோர்த்து அவனது முகத்தை தனது முகம் நோக்கி இழுத்தவள் அவனை இமைக்காது பார்த்தாள். அவளின் அந்த செயலில் கிறங்கி போனவனாய் வாய்மொழியற்று பேச தெரியாதவனாய் கண்களில் மயக்கத்துடன் அவளை பார்த்திருந்தான் அவன். உங்களை நான் என்றுமே மிஸ் பண்ண விரும்பல ஜெகன். என் வாழ்நாள் முழுமைக்கும் நீங்க என் கூட வர வேண்டும். வருவீங்களா ஜெகன்? அவளது வார்த்தையில் அவனது தலை சம்மதமாய் ஆடியது சந்தோஷமாய். உணர்ச்சி வசப்பட்டு நின்றிருந்த அவனால் எதுவுமே பேச முடியவில்லை. எத்தனை வருட கனவு இன்று பழித்திருக்கிறது. அவனது இத்தனை வருட பொறுமைக்கு இப்படி ஒரு பொக்கிஷம் பரிசாக கிடைத்திருக்கிறது. அவன் சம்மதம் சொன்ன மறுநொடி அவள் தனது இதழ்களை அவன் முகம் முழுவதும் ஒற்றி எடுத்தாள் ஆவேசமாய். அவள் கோபப்படுவதில் எந்த அளவுக்கு வேகமாய் இருப்பாளோ அந்த அளவுக்கு காதலை சொல்வதிலும் தன் வேகத்தினை காட்டினாள். ஐ லவ் யூ ஜெகன். அவளது உதடுகள் ஓயாமல் மந்திரம் போல் தனது காதலை ஓயாத அவனுக்கு பறைசாற்றி கொண்டு இருந்தது. அவனின் மனதில் இருந்த அத்தனை வருட இறுக்கம் அவளது இதழொற்றலில் அப்படியே தளர்ந்து அவனது மனம் இறுகை போல் லேசானது. கண்களை மூடி அவளின் காதலில் அவன் சுகமாய் திளைத்திருந்தான். அதை கலைக்க அவனுக்கு விருப்பமில்லை. காண கிடைக்காத அரிதான காதல் அவளுடையதல்லவா? நேரமாக ஆக அவளின் முத்தத்தின் எண்ணிக்கையும் அவளின் காதலின் வேகமும் கூடியது. அவளின் வேகத்தை தாங்க முடியாது அவன் கட்டிலில் மல்லாக்க சரிய அவனோடு சேர்ந்து அவளும் அவன் மீதே விழுந்தாள். அதையெல்லாம் உணரும் நிலையில் இல்லை அவள். எப்படியாவது தனது காதலை அவனுக்கு உணர்த்திவிடும் வேகம் மட்டுமே அவளிடத்தில் இருந்தது. அவளின் அதிரடியான காதல் அவனை ஆர்ப்பாட்டமாய் அரவணைத்துக் கொண்டது. மெழுகு பாவை அவள் தனது மாசல்லா நேசத்தில் இழகி உருகி வழிந்து கொண்டிருந்தாள் காதலாய். அத்தியாயம் 48. ருத்ரஜியின் ஆளை பேரழியாய் பொங்கி வழிந்த காதலில் சுகமாய் மூழ்கி திளைத்திருந்த ஜெகனின் உவகையை வர்ணிக்க வார்த்தைகள் கிடையாது. உலகத்தில் அதிகபட்ச மகிழ்ச்சிக்கு என்னென்ன வார்த்தைகள் உண்டோ அத்தனையும் அந்த நேரத்தில் அவன் அனுபவித்தான். ஐ லவ் யூ என்று அவள் கூறிய வார்த்தைகள் அவனின் காதல் மந்திரம் போல் விழுந்து அவன் மனதை மயக்கி அவள் பால் கவர்ந்து இழுத்தது. அதிலும் அவளது எண்ணிலடங்கா இதழொற்றல்கள் அவனின் இளமை உணர்வுகளை கண்டபடி தூண்டிவிட்டது. அவனது காத்திருந்த காதல் அணையை உடைத்து கொண்டு வரும் பெருவெள்ளம் போல் பூட்டி வைத்திருந்த அவனது மனக்கதவுகளை உடைத்து கொண்டு ஆர்ப்பாட்டமாய் வெளிவந்தது. உணர்வின் பிடியில் சிக்கி தவித்தவனின் கைகள் அதற்கு மேல் தாங்க மாட்டாது தன்னவளின் இடையில் அழுத்தமாய் பதிந்து அவளை இன்னும் தன்னோடு சேர்த்து இறுக்கி கொண்டது. தாபத்தோடு அவளது கழுத்த வளைவில் முகம் புதைத்தவன் அவளிடமிருந்து வந்த நறுமணத்தில் அப்படியே மயங்கி போனான். மூச்சை ஆழமாய் இழுத்து சுவாசித்து என்னமோ அவளையே தன்னுள் அடக்கிக் கொள்வது போல் அவளின் வாசனையை தன்னுள் நிரப்பிக் கொண்டான் அவசர அவசரமாய். அந்த கணம் அவளது கழுத்து வளைவில் தனது கடைசி மூச்சை நிறுத்திவிட ஆசைப்பட்டது அவனது காதல் மனது. அவன் யுகம் யுகமாய் காத்திருந்தது இதற்காக தானோ? அவனது மனதில் கசிந்த நேசம் அவனது வெளியோரத்தில் வெளிநீராய் லேசாக கசிந்திருந்தது. இத்தனை நாளாய் அவளை காதலித்திருக்கிறான் தான். அவளுக்காகவே வருண
வருட கணக்கில் காத்திருந்து இதோ நாளை அவளை கைப்பிடிக்க போகிறான் தான். ஆனால் இதுவரை உணராத காதலின் ஆழத்தை அளவை இதோ இப்போதுதான் அவன் உணர்கிறான். தனது கையணைவில் அவள் இருப்பதை இன்னமும் நம்ப முடியாத பிரமிப்பில் இருப்பவனுக்கு அந்த நொடிதான் புரிந்தது தனது மனம் அவளை எந்தளவிற்கு தேடி இருக்கிறது என்று. அந்த கணம் அவனையே அவனுக்கு உணர செய்தவளின் அருகாமையை கண்மூடி ரசித்தான் அவன். மனதில் காதல் கசிந்தவுடன் முதலில் எழுந்த தாபம் சற்று மட்டுப்பட்டு அவள் அருகில் இருந்தால் அதுவே போதும் என்ற அளவிற்கு அவனது மனம் இப்போது பக்குவப்பட்டு போனது. காதல் என்பது உடலின் தேடலை தாண்டிய மனதின் தேடல் அல்லவா? ஜெகன், சொல்லு. அவளது கழுத்து வளைவில் இருந்து முகத்தை எடுக்க விரும்பாதவனாய் அதிலேயே முகத்தை புதைத்திருந்தான் அவன். என்ன உங்களுக்கு பிடிக்குமா? அவளது இந்த கேள்வியில் அவளை விட்டு விலகியவன் அவளின் முகத்தை ஏறிட்டு பார்த்தான். இது என்ன கேள்வி ஸ்ரீ? அவளது உச்சி வயிற்றிலிருந்து விலகி பக்கவாட்டில் சரிந்து கிடந்த நெற்றி சுட்டியை நேராக வைத்தபடி அவன் கேட்க, நீங்க இன்னமும் என்ன காதலிக்கிறீங்களா என்று கேட்டவளின் முகத்தை கூர்ந்து கவனித்தான் அவன். அதில் இருந்த பரிதவிப்பு அவனை யோசனையில் ஆழ்த்தியது. அவளை மட்டுமே காதலித்து நாளை அவளை திருமணம் செய்ய போகும் இந்த நிலையில் இப்படி ஒரு கேள்வியை ஏன் இவள் கேட்கிறாள்? அவனது மனதில் குழப்ப மேகம் சூழ்ந்தது. தன்னை சந்தேகப்படுகிறாளோ என்று அவனது மனதில் சிறு சந்தேகம் எழுந்தது. அவள் இருக்கும் திரையுலகில் தினமும் ஒருவருடன் இணைத்து பேசி ஊர்வம்பு பேசுவதற்கென்றே ஒரு கூட்டம் இருக்கும். நாளை திருமணத்திற்கு பின் அதையெல்லாம் இவள் நம்பி தினமும் அவனை சந்தேகப்பட்டு இப்படி கேட்டாள். இருவரது வாழ்க்கையும் அல்லவா நரகமாகி போய்விடும். ஜெகன், பதில் சொல்லுங்க. உன்னோட வெயிட் எவ்வளவு? அவள் கேட்டதற்கு பதிலளிக்காமல் அவன் வேறு ஒன்றை கேட்கவும் அவளும் புரியாமல் அவனை பார்த்தவாறு, 55. அதான் இவ்வளவு கனமா இருக்கியா? நான் கூட 50 kg தாஜ்மஹால்னு தப்பா நினைச்சிட்டேனே. அவளது இரு தோள்களையும் லேசாக வருடியபடி நமட்டு சிரிப்புடன் கூறியவனின் பேச்சின் அர்த்தம் புரிந்து கீழே குனிந்து பார்த்தவள் அப்போதுதான் கவனித்தாள் தான் அவன் மீது படுத்திருப்பதை. சாரி ஜெகன். சங்கடத்துடன் அவனிடம் மன்னிப்பு கேட்டபடி அவள் எழ அவளை தொடர்ந்து எழுந்து அமர்ந்தவனது கண்கள் அவளை தான் கூர்ந்து கவனித்துக் கொண்டு இருந்தது. அவளது முகத்தில் வெக்கத்தின் சாயல் சிறிதும் இல்லை, வெறும் சங்கடம் மட்டுமே. அந்த கணம் அவனுக்கு கொஞ்சம் புரிந்தது. அவளுக்கு அவனை பிடித்திருக்கிறது. அவனது பிரிவு அவளை பாதிக்கிறது. அவனின் அருகாமை, அன்பு எல்லாம் தனக்கு மட்டுமே வேண்டும் என்று நினைக்கிறாள். இது எல்லாம் வெறும் நட்பாய் மட்டுமே அவனிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறாள். அதாவது சக மனிதனிடம் எதிர்பார்க்கும் அன்பு போல். ஆனால் காதல் என்பது இதையெல்லாம் தாண்டிய உணர்வு இல்லையா? அவன் இல்லாமல் அவளால் இருக்க முடியாது. அவனின் நிறைக்குறையோடு அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவனுக்காக உயிரையும் விடும் அளவிற்கு காதலில் கரைந்து உருக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நேசம் தானே அவர்களது வாழ்க்கையை என்றும் நிலைத்திருக்க செய்யும். அன்பையும் காதலையும் போட்டு குழப்பிக் கொண்டு இருக்கிறாள் என்பது மட்டும் அவனுக்கு தெளிவாக புரிந்தது. இந்த மட்டுக்கு அவள் தன்னை புரிந்து கொண்டு வந்ததே பெரிய விஷயம். அதுவே அவனுக்கு நிரம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. இதுக்கு எல்லாமா சாரி கேட்கிறது? அவளை சகஜமாக்குவதற்காக அவளின் தோளில் கை போட்டு தன்னுடன் சேர்த்து அணைத்து கொண்டான். அதற்கு அவள் பெரிதாக எதிர்ப்பு தெரிவிக்காததை மனதில் குறித்து கொண்டான் ஞாபகமாய். விரைவில் இந்த நட்பு காதலாக மாறும் என்கிற நம்பிக்கை அவனில் உறுதியாய் எழுந்தது. நான் கேட்டதுக்கு இன்னும் நீங்க பதில் சொல்லவே இல்லையே. அவனை ஏறிட்டு பார்த்து கேட்டவளின் வெளிவீச்சில் ஒரு நொடி பேச்சிலிருந்தவன் தன்னை சுதாரித்து கொண்டு, நீ என்ன நினைக்கிற? நான் உன்னை காதலிக்கிறேனா இல்லையா? அவளிடமே அந்த கேள்வியை விட்டுவிட்டான். அதை அவள் தான் உணர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க என்ன உண்மையா காதலிச்சிங்க தான். ஆனா நான் வேண்டாம்னு சொன்னதும் நீங்க வேறு பொண்ணு அல்லவா காதலிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஐயோ, இவள் அந்த பெண்ணை விடவே மாட்டாளா? அவனுக்கு மனதுக்குள்ள அலுப்பாக இருந்தது. இப்போ உங்க அப்பா சொல்லலைன்னா நீங்க என்னை விட்டு போயிருப்பீங்களே. ஆமா, எங்க நைனாவுக்கு வேண்டுதல் பாரு, உன்னதான் எனக்கு கல்யாணம் கட்டி வைக்கணும்னு. இது என்னோட வேண்டுதல் டி மக்கு பெண்ணே. மனதில் செல்லமாய் வெய்தபடி அவளை பார்த்திருந்தான். ஏக்கமும் தவிப்புமாய் தன்னை பார்த்திருந்தவளை கண்டு அவனது மனம் பாகாய் உருகி போனது. அவளது முகத்தை தனது இரு கரங்களில் தாங்கி, போனது எல்லாத்தையும் விடு. இப்ப நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போறது மட்டும்தான் நிஜம். இப்போதைக்கு அதை மட்டும் மனசில் வச்சுக்கோ. வேறு எதை பத்தியோ நீ யோசிக்காத. சரி, உங்க மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று சொன்னவள் அவனது இரு கரத்தையும் தனது கரத்தால் பிடித்து கொண்டு, எங்க அப்பா எங்க அம்மாவை தவிக்க விட்டுட்டு போன மாதிரி நீங்க என்ன தவிக்க விட்டுட்டு போயிட மாட்டீங்களே.
அவளது காயம்பட்ட மனது இப்படிதான் யோசிக்கும் என்று அவனுக்கும் தெரியும் தானே. அவள் இந்த அளவிற்கு அவனை நம்பியதே அதிசயம். அவளது நெற்றியில் மென்மையாய் அவன் தனது உதடுகளை ஒற்றி எடுக்க அவளோ இமைக்காது அவனது செயலை பார்த்து கொண்டிருந்தாள். இதற்கு முன் அவன் அவளை முத்தமிட்டிருக்கிறான் தான். ஆனால் அப்போது எல்லாம் அவளது மனதில் அவன் மீது கோபம் மட்டும்தான் இருந்தது. ஆனால் இன்றோ அவளது மனதில் அவன் அல்லவா ஆழமாய் பதிந்திருக்கிறான். அவனது உதடுகள் பட்ட இடம் ஏனோ மனதுக்குள் குறுகுருவென்று ஒருவித புது உணர்வை தோற்றுவித்தது அவளுள். அவள் அவனை அணைத்து கொண்டு முத்தமிட்ட போது தோன்றாத ஒரு உணர்வு இது. இதுவரை அவள் அனுபவித்திராத ஒரு உணர்வு இது. மனம் படப்படக்க பார்வையை தாழ்த்தி கொண்டாள். அவளது படப்படப்பை உணர்ந்தவனுக்கு உல்லாசமாய் இருந்தது. ஜெகன், நீ ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டாம் போலிருக்கே. அம்மனுக்கு ஏதோ புரிய தொடங்கிருச்சு போலவே. மனதுக்குள் அத்தனை மகிழ்ச்சியாய் இருந்தது அவனுக்கு. என் மேல் நம்பிக்கை இருக்குதானே? அதற்கு ஆம் என்று தலையாட்டியவளை கண்டு அவனுக்கு அத்தனை நிறைவாய் இருந்தது. உன் நம்பிக்கையை என் உயிர் இருக்கிறவரை நான் காப்பாத்துவேன் ஸ்ரீ. இது கேட்பதற்கு வெறும் வார்த்தையா இருக்கலாம். ஆனா இதை நீ உணர வேண்டும்னா நீ என்னோட வாழ்ந்து பார்த்துதான் உணர வேண்டும். அவனின் அன்பிற்காக அவள் எதையும் செய்வாளே, இதை செய்ய மாட்டாளா என்ன? தட்ஸ் குட் என்று சிரித்தபடி அவளின் கன்னத்தை தட்டினான். பின்பு தனது பேண்ட் பையில் இருந்து ஒரு நகை பெட்டியை எடுத்தான். என்ன அது என்பது போல் புரியாமல் பார்த்தவளை கண்டு அவன் புன்னகையுடன், நம் இருவருடைய காதல் தினத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்றபடி அந்த வைர மோதிரத்தை அவளது கையில் அணிவித்தான் அவன். அவள் திகைப்பும் மகிழ்ச்சியுமாய் அவனை பார்த்தவள் அவனது கன்னத்தில் தனது இதழை பதித்து தேங்க்ஸ் என்க. மனுஷனை ரொம்ப சோதிக்கிறடி. மனதுக்குள் முணுமுணுத்து கொண்டவன் அவளது இதழுற்றலில் கிறங்கி போய் அவளை பார்த்தான். அது என்ன, நம்ம இருவருடைய காதல் தினம்னு பொதுவா இதை காதலர் தின வாழ்த்துக்கள்னு தானே சொல்லுவாங்க. காதலர் தின வாழ்த்துக்கள் தான். ஆனால் இதை சொல்லும் போது அடுத்தவர்களுடைய காதலர் தினத்திற்கு வாழ்த்து சொல்ற மாதிரி இருக்கு. நம்ம காதலை தானே கொண்டாடுறோம். அப்போ இப்படிதான் சொல்லணும். காதலர் தினத்திற்கு புதிதாய் விளக்கம் சொன்னவனை கண்டு அவள் வாய்விட்டு சிரித்தாள். அதை நகைச்சுவையாக எண்ணி சிரித்தவள் அவன் மறைமுகமாக சொன்ன தனது காதலை பற்றி அவள் கவனிக்க மறந்துவிட்டாள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களை திட்டிட்டு இருந்தேன், ஒரு கிஃப்ட் வேண்டாம், ஆனா ஒரு போனுக்கு கூட இங்க பஞ்சமா போயிடுச்சேன்னு. என்ன திட்டது இருக்கட்டும், எனக்கு எங்க கிஃப்ட்? அவன் அவள் முன் கை நீட்டி புருவத்தை உயர்த்தி கேட்க அதை கண்டு அவள் திகைத்து போய் அவனை பார்த்தவள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து போனாள். பின் முகம் மலர்ந்தவளாய், என்ன விடவா உங்களுக்கு வேற கிஃப்ட் வேண்டும் என்றபடி அவனை பார்த்து வெட்டும் பார்வையொன்றை செலுத்தினாள். அவளது பார்வையில் மனம் உருகியவன் அவனையும் அறியாது அவளின் இடையில் தனது கரத்தை அழுந்த பதித்து அவளை தன்புறமாய் இழுத்தவன். அப்போ நான் இந்த கிஃப்ட் எடுத்துக்கலாமா? தாபமும் தவிப்புமாய் ஒலித்தது அவனது குரல். அவனது தாப குரலில் அவளது மனதில் சிறு அச்சம் எழுந்தது. ஆனாலும் தன்னை சமாளித்துக் கொண்டு அவனை பார்த்து புன்னகைத்தாள். சம்மதமாய் தலையாட்டியவள் நெற்றியில் விளையாட்டாய் முட்டியவன், தாலி கட்டி எனக்கு உரிமையானதுக்கு அப்புறம் எடுத்துக்கிறேன் அவளின் மனதை அறிந்தவனாய் சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு அவள் நிம்மதி பெருமூச்சு விட அதில் அவனும் நிம்மதியடைந்தான். அப்போதுதான் தனது கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தவன், இப்பவே மணி ஒன்னாகிருச்சு. இதுக்கு மேல நான் இங்க இருந்தா அங்க என்ன தேட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் மாப்பிள்ளை கல்யாணம் பிடிக்காம ஓடி போயிட்டான்னு புது பொருளையே கிளப்பி வச்சுவாங்க. எங்க வீட்டு பெருசுங்க, எங்க அம்மா இதுதான் சாக்குன்னு கல்யாணத்தை உடனே நிறுத்திடும். அவன் என்னமோ நகைச்சுவையாய் யதார்த்தமாய் தான் இதை சொன்னான். ஆனால் அதை கேட்டு அவளது முகம் மாறியது. ஜெகன், உங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்காதா? கட்டிலிருந்து எழுந்தவனின் கையை பிடித்து தடுத்து நிறுத்தியபடி அவள் கேட்க அவள் அப்படி கேட்டதும் மீண்டும் கட்டிலில் அமர்ந்தவன் நெற்றியோரமாய் வழிந்து அவளது முடிக்கச்சையை காதூரமாய் சுருட்டிவிட்டவன் அவளது பிள்ளைகளை நோக்கியபடி, ஸ்ரீயை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? எங்க அம்மாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமா? இல்ல ஜெகன், நீங்க போய் சொல்றீங்க. இதற்கு அவன் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் விழித்தான். அவங்களுக்கு என்னை பிடிக்கல அப்படிதானே ஜெகன்? இல்லடா, நீ ஏன் அதையாவது நினைச்சுக்காத. அவங்க மன வருத்தத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது என்றவளை கண்டு அவன் என்ன மாதிரியாக உணர்ந்தான் என்று அவனுக்கே தெரியவில்லை. உண்மையை சொல்லுங்க ஜெகன், ஏன் நான் தான் வேணும்னு என்னை கல்யாணம் பண்ண நினைக்கிறீங்க? உங்க அப்பாவுக்காக என்னை கல்யாணம் பண்றீங்களா
என்று கேட்டவள் இப்போது இப்படி பேசுவதைக் கண்டு அவனுக்கு சிரிப்பு வந்தது. அவளது மூக்கை பிடித்து செல்லமாக ஆட்டியபடி, எங்க சினி பாஷையில் சொல்றதா இருந்தா எனக்கு இந்த பெட்டமாக்ஸ் லைட்டே தான் வேணும் என்று ராகம் போட்டு இழுத்தபடி சொன்னவனை கண்டு புரியாமல் விழித்தவள். நீங்க சொல்றதுல ஏதோ உள்ளர்த்தம் இருக்கு, ஆனா அது என்னன்னு தான் எனக்கு புரியல என்று சினுங்கியவளை அள்ளி அணைக்க ஆசைப்பட்ட கைகளை முயன்று அடக்கியவன். சொல்ற நேரம் வரும்போது சொல்றேன். கன்சிமிட்டி சிரித்தவனின் தோற்றம் அவளின் மனதினை மயக்குவதாய் அவனை கண்ணமைக்காது பார்த்தவளை கண்டு அவன் குறும்பாக சிரித்தபடி, யாரோ அவங்கள கல்யாணம் பண்ண எனக்கு தகுதி இருக்கான்னு கேட்டாங்களே, அவங்கள நீ பாத்தியா ஸ்ரீ? அவளின் பார்வையில் இருந்த மயக்கத்தை உணர்ந்து அவன் விளையாட்டாய் வினவினான். அதில் அவளது முகம் கருத்து போனது. உங்களை நிராகரிச்சதுக்கு கடவுள் எனக்கு நல்ல தண்டனை கொடுத்துட்டார் ஜெகன் என்றால் சீரியஸான குரலில். அவளின் குரலில் இருந்த பேதம் உணர்ந்தவனாய், ஏய் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அவன் பதற. தகுதி பார்த்து என் வாழ்க்கைய பாழாக்கிக்கிட்ட முட்டாள் நான் ஜெகன். கார்த்திகோட அவள் ஆரம்பிக்க முன் அவளின் உதடுகள் மேல் தனது கைவிரல்களை வைத்து தடுத்தவன். வேண்டாம் ஸ்ரீ, அதை பத்தி நான் எதுவும் கேட்க விரும்பல என்றான். அவனது மனதின் வழியை அவனது கண்கள் காட்டி கொடுத்தது. அவனுக்கு அவளை பிடிக்கும் தான், அவளை உயிருக்குயிராய் காதலிக்கிறான் தான், அவளுடன் மனமொத்து ஆயுள் முழுவதும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் தான். இது எதையும் அவன் மறுக்கவில்லை. அவளது கடந்த காலம் அவனுக்கு தேவையில்லை. அவளது நிகழ்காலமும் எதிர்காலமும் அவளுக்கு அவனாய் இருக்கத்தான் அவன் விரும்புகிறான். அதனால் தான் கார்த்திக் பற்றிய பேச்சு அவனுக்கு பிடிக்கவில்லை. ஏனெனில் கார்த்திக் ஒரு நாள் ஒரு பொழுதேனும் அவளை தன் மனைவியாய் ருத்ரஷியை பார்த்திருப்பான் அல்லவா? ஒருவேளை அவளை நேசித்து கூட இருக்கலாம். அதனாலேயே அவனுக்கு கார்த்திகை கண்டால் பிடிக்காமல் போனது. அவள் அவனது உரிமை, அவனுக்கென்று பிறந்தவள். அதற்கு இடைஞ்சலாக வந்த கார்த்திக் அவனை பொறுத்தவரை எதிரியாகத்தான் பார்க்கப்பட்டான். அந்த அளவுக்கு கார்த்திக் மீது அவனுக்கு வெறுப்பு இருந்தது. இல்ல ஜெகன், இன்னைக்கு மட்டும்தான் நான் இதை பத்தி பேச போறேன். இனி எந்த காரணத்தை கொண்டும் என்னோட முதல் திருமணத்தை பத்தி நான் பேச விரும்பல என்று அவனது கைகளோடு தனது கைகளை கோர்த்து கொண்டு அவனது தோளில் சாய்ந்தவள். உங்க அம்மா என்ன தப்பா நினைக்கலாம், ஊர்ல உள்ளவங்க தப்பா நினைக்கலாம், யார் எப்படி நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா என்று நிறுத்தியவள் அவனை ஏறிட்டு பார்த்து, நீங்க என்ன சந்தேகப்பட்டு ஒரு வார்த்தை பேசினா கூட என்னால தாங்க முடியாது. எனக்கு நீங்க வேணும் ஜெகன். உங்களுடனான இந்த கல்யாணம் சந்தேகத்தால் உடைஞ்சு போறத நான் விரும்பல. என்ன பேச்சு ஸ்ரீ? நீ விவாகரத்தானவன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். எனக்கு அது பெருசா தெரியல. எனக்கு நீ மட்டும்தான் முக்கியம், உன் மனசு மட்டும்தான் முக்கியம். அவன் சொன்னதை கேட்டு அவளது முகத்தில் மற்ற மகிழ்ச்சி தோன்றியது. கடந்த கால அவளது வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, இப்போது இருக்கும் அவள் மட்டும் போதும் என்று நினைக்கும் அவனின் உயர்ந்த குணம் யாருக்கு வரும்? நெகிழ்ந்த மனதுடன் அவனது தோளில் மீண்டும் சாய்ந்து கொண்டாள். ஆனாலும் என் மனசில் இருப்பது உன்கிட்ட நான் சொல்லியே ஆகணும் ஜெகன் என்றவளை தடுக்க அவனால் முடியவில்லை. கார்த்திக்குடனான திருமண வாழ்க்கையை முழுவதும் அவள் சொல்லி முடிக்க அவனோ பேச்சிழந்து போய் அமர்ந்திருந்தான். வாழ்க்கையில் துன்பத்தை மட்டும் அனுபவித்து வந்தவளுக்கு திருமண வாழ்க்கையும் இப்படி ஒரு ஏமாற்றத்தை அளிக்க வேண்டுமா? அவளுக்காக அவன் மனவேதனையுற்றான். ஸ்ரீ, வேண்டாமா. அதற்கு மேல் அவளின் ஏமாற்றத்தை கேட்கும் சக்தி அவனுக்கு இல்லை. கார்த்திக் மேல் தப்பா இல்ல, ஏன் மேல தப்பா? எங்கே தவற ஆரம்பித்ததுன்னு எனக்கு புரியல. அவனிடம் கொஞ்ச நாள் டைம் கேட்டேன். ஆனால் அதுவரை காத்திருக்கும் பொறுமை அவனுக்கு இல்லை போலும். அந்த கொஞ்ச நாள் இடைவெளியில் நான் என் வாழ்க்கை முழுவதையும் இழந்து விட்டேன். எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் சொன்னவனை கண்டு அவனுக்கு தான் வருத்தமாய் இருந்தது. அந்த ஒரு வருஷ இடைவெளியில் கார்த்திக் என் ஹஸ்பண்ட்னு என் நினைவில் இருக்கும். ஆனா அவன் என் மனசில் எந்த அளவுக்கு பதிஞ்சிருந்தான்னு எனக்கு தெரியல என்றவள். நீங்க என் மனசில் அழுத்தமா பதிஞ்ச அளவுக்கு அவன் என் மனசில் அழுத்தமா பதியல. என் மனசில் முதலும் கடைசியுமா நுழைஞ்ச ஒரே ஆண் நீங்க ஒருத்தர் தான். அதை கேட்டு அவனுக்கு அத்தனை சந்தோஷமாய் இருந்தது. இதை விட வேறு என்ன வேண்டும் அவனுக்கு? ஜெகன், நான் சொல்றதை நீங்க நம்புறீங்களா? தவிப்பாய் கேட்டவளை கண்டு அவன் ஆறுதலாய் புன்னகைதான். உன்னை நம்பாமலா ஸ்ரீ? என் ஸ்ரீ பொய் சொல்ல மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். எதையும் நேரடியாக சொல்லியே செய்து முடிக்கும் அவளின் நேர்மையான குணத்தை தான் அவன் நன்கு அறிவானே. உங்களை தேடி தவிச்சது மாதிரி இதுக்கு முன் நான் யாரையும் இப்படி தேடி தவிச்சதில்லை. அந்த அளவுக்கு உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. தனது மனதினை மறையாமல் சொன்னவளை கண்ணிமைக்காமல் பார்த்திருந்தான் அவன். ஜெகன் என்று அழைத்தவளை என்ன என்பது போல் அவன் பார்க்க, அன்னைக்கு எழில பார்க்கும்போது என்கிட்ட ஏதோ குறை இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அப்படி ஏதோ என்கிட்ட குறை இருக்கா? ஏக்கத்துடன் கேட்டவளை அவன்
அவன் மனதின் தடைகளை மீறி இறுக அணைத்து கொண்டான். யார் சொன்னது உன்கிட்ட குறை இருக்குன்னு? யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் என்றவனின் குரலில் பெருமை மட்டுமே நிரம்பி வழிந்தது. அவளை பற்றி அவனுக்கு தானே நன்றாக தெரியும். இல்ல ஜெகன், எனக்காக நீங்க பொய் சொல்றீங்க. எனக்கு என்ன தெரியும்? ஐ எம் அன்ஃபிட் ஃபார் மேரேஜ் லைஃப், அப்படிதானே? வருத்தத்துடன் கேட்டவளை எப்படி சமாதானப்படுத்துவது என்று அவனுக்கு தெரியவில்லை. அவளை சகஜமாக்கும் பொருட்டு நீ ஃபிட்டா இல்ல அன்ஃபிட்டானு இப்போ ஒரு தடவை பரிசோதிச்சு பார்த்துடலாமா? அவன் கூறியதை கேட்டு அவள் திகைப்புடன் நிமிர்ந்து பார்க்க அவனது முகத்தில் தெரிந்த குறும்பில் அவளது முகத்தில் சிரிப்பு வந்தது. இப்படி சிரிச்ச முகத்தோடு நீ இருந்தா போதும், மற்றதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஜெகன் தவிப்புடன் அவனை பார்த்தவளை கண்டு அவளின் மனம் புரிந்தவனாய், என்னுடனான உன் திருமண வாழ்க்கை தோல்வியில் முடியாது. எந்த பிரச்சனைனாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். உனக்கு நானே பிரச்சனைனாலும் கூட என் மனசு உனக்காக தான் என்கிட்ட வாதாடும். அந்த அளவுக்கு இங்க நீ ஆழமா பதிஞ்சிருக்க. அவன் தனது இதய பகுதியை சுட்டி காட்ட தேங்க்ஸ் என்றால் மன நிம்மதியுடன். இப்பவாவது நான் கிளம்பலாமா? போகணுமா? விழிகளில் ஏக்கத்தை தேக்கியபடி கேட்டவளை கண்டு சாஸ்திரமாவது சம்பிரதாயமாவது என்று எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு இங்கேயே அவளுடன் இறந்துவிட்டால் தான் என்ன என்று அவனுக்கு தோன்றியது. அவளது கையை எடுத்து தனது உள்ளங்கையில் பத்திரமாக பொதிந்து வைத்து கொண்டவன், காலம் முழுவதும் உன் கூட இருக்கணும்னா இப்போ நான் போய்தான் ஆகணும். அரை மனதாய் சம்மதித்தவளிடம் இருந்து பிரியாவிடை பெற்று வந்தவன் மனதில் வந்த போதிருந்த வருத்தம் இப்போது சுத்தமாய் இல்லை. மனம் முழுவதும் மகிழ்ச்சி ததும்பிக் கொண்டு இருந்தது. ஆனால் அதையும் மீறி அவனது மனதில் அவளது முதல் திருமணத்தை பற்றிய வேதனை இருக்கத்தான் செய்தது. அவளின் திருமண வாழ்க்கையை பற்றி அவன் ஒன்று நினைக்க, அவளோ அப்படி ஒரு வாழ்க்கை வாழவே இல்லை என்கிறாள். அவளை நினைத்து அவன் மிகவும் வருந்தினான். இனிமேலாவது உலகத்தில் உள்ள எல்லா சந்தோஷங்களையும் அவளுக்கு அள்ளி கொடுக்க அவன் விரும்பினான். மறுநாள் விடியல் யாருக்கும் காத்திராமல் மகிழ்ச்சியாய் விடிந்தது. திருமண மண்டபம் வரை ருத்ரேஷி உற்சாகத்துடன் தான் வந்தாள். ஆனால் அங்கு வந்த பின் தான் அங்கிருந்த திருமண ஏற்பாட்டை பார்த்த போதுதான் அவளது மனதில் நடுக்கம் ஏற்பட்டது. தனக்கு இது இரண்டாவது திருமணம் என்பதை அப்போதுதான் அவளது புத்தியில் உரைத்தது. அவளது மனம் எப்போதும் போல் தவித்தது தன்னவனின் அருகாமைக்காக. கையில் இருந்த அலைபேசியில் அவனை அழைத்தாள். மச்சி, உனக்கு போன்டா? செல்வா நண்பனிடம் அலைபேசியை நீட்ட. இப்ப நான் ரொம்ப பிஸி, பிறகு பேசுறேன்னு சொல்லு. அசால்ட்டாய் சொல்லியபடி ஜெகன் பாடி ஸ்ப்ரேயை எடுத்து தன் மீது அள்ளி தெளித்து கொண்டான். அம்மாடி தங்கச்சி, அவன் இப்ப ரொம்ப பிஸிமா, நீ பிறகு பேசுறியா? தங்கச்சி என்ற வெளிப்பில் ஜெகன் தோழனை சந்தேகமாய் பார்க்க, பிளீஸ்னா அவர்கிட்ட போனை கொடுங்களேன். அவளின் தவிப்பை புரிந்தவனாய் செல்வா அலைபேசியை ஜெகனின் கையில் திணிக்க, அது ருத்ரஸ்ரீ என்று தெரிந்ததும் அவசரமாய் அதை எடுத்து காதல் வைத்தான் ஜெகன். என்னம்மா சொல்லு. உள்ளத்து ஒட்டுமொத்த அன்பையும் இப்படி வார்த்தைகளில் தேக்கி கேட்க ஒருவரால் முடியுமா? அவனது வார்த்தையில் அதை உணர்ந்தவளின் மனம் சிறிது சமன்பட்டது. ஜெகன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோ? யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. உன் கூடவே நான் இருக்கேன் ஸ்ரீ. அரை மனதாய் கூட்டியவள், இப்போ என் கூட வந்து இருங்களேன். அவளின் தவிப்பு புரிந்தவனாய் அவனும் பொறுமையாய் பதிலளித்தான். எப்பவும் உன் கூட நான் இருக்கணும்னா சமத்தா நீ என் மனமேடைக்கு வந்து உட்காரு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். அதில் சிறிது தைரியமுற்றவளாய் அலைபேசியை அணைத்தாள் அவள். ஜெகன் அலைபேசியை அணைத்தும் செல்வா எல்கேஜி பாப்பாவுக்கு டியூஷன் எடுத்து முடிச்சாச்சா கேலியாய் கேட்க, ஒட்டு கேட்டுட்டு கேள்வி வேற கேட்கிறியா உன்ன என்றபடி செல்வாவை அடிக்க அவன் கையை ஓங்கினான். மச்சி, உன் பொறுமையை பார்த்து எனக்கு பொறாமையா இருக்குடா. நான் கூட ரம்ஸ் கிட்ட இவ்வளவு பொறுமையா இருந்திருக்கிறேனான்னு எனக்கு தெரியல. அதை கேட்டு சிரித்தவன் ஒன்றும் பேசவில்லை. சிலருக்கு அவன் செய்வது பைத்தியக்காரத்தனமாய் தெரியும். ஆனால் அவனின் பைத்தியம் அவள் மீது என்பது அவனுக்கு மட்டும் தானே தெரியும். ஊரில் இருந்த அத்தனை பிரபலங்களும் அந்த திருமண மண்டபத்தில் தான் குவிந்திருந்தனர். இதில் அமைச்சர் விஸ்வநாதன் வேறு. பிறகு கேட்கவா வேண்டும்? நட்சத்திர அந்தஸ்து பெற்று அந்த திருமண மண்டபமே அழகாய் ஜொலித்தது. ஜெகன் கம்பீரமாய் மாப்பிள்ளை கோலத்தில் மணமேடையில் வந்தமர்ந்தான். மகனை அந்த கோலத்தில் கண்டதும் காளிமுத்து அகிலாண்டத்தின் முகத்தில் சந்தோஷம் நிறைந்து வழிந்தது. அகிலாண்டத்தின் மனதில் சிறு சுணக்கம் இருந்தாலும் அது எல்லாம் மகனை இப்படி மனக்கோலத்தில் கண்டதும் சரியாகிவிட்டது. இன்முகமாய் அங்கு நின்றிருந்தார். மகளின் வாழ்வு இப்படியே பாழாகிவிடுமோ என்று பயந்த சோபனாவுக்கு இப்போதுதான் மனதிற்கு நிம்மதியாய் இருந்தது.
மணப்பெண்ணை அழைத்து வர சொல்லி ஐயர் கூறிய போது ஜெகனின் கண்கள் தன்னவளை காண ஏக்கத்துடன் காத்திருந்தது. அரக்க நிறப்பட்டில் தேவதையை போன்று அவள் அவனை நோக்கி வருவதை கண்டு அவனது அகமும் முகமும் மலர்ந்தது. அதுவரை மனதில் குழப்பத்தோடு அங்கு வந்தவளுக்கு தன்னவனின் மலர்ந்த முகத்தை கண்டதும் மற்றது எல்லாம் மறந்து போனது. அந்த கணம் அவளது மனதில் நின்றது எல்லாம் ஜெகன் மட்டுமே. சுற்றியிருந்த உறவினர் நண்பர்கள் கூட்டம் எல்லாம் மறந்து போனது அவளுக்கு. அவனும் அவளும் மட்டுமே அங்கு தனித்திருப்பது போல் ஒரு தோற்றம் அவளுள். எல்லையில்லா மகிழ்ச்சியுடன் அவனை நோக்கி அவளது வழக்கமான வேக நடையுடன் வந்தாள் அவள். அதை கண்டு அவனது இதழ்கள் விரிந்தது மகிழ்ச்சியில். தன் அருகில் அமர்ந்தவளின் தோளோடு வேண்டுமென்றே உரசி கொண்டு அமர்ந்தவன், சூப்பரா இருக்கடி ஜொல்லு. அவளது காதோறும் அவன் கிசுகிசுத்த போது அவளுக்கு உலகமே வண்ணமயமாகி போனது. நிஜமா? கிசுகிசுப்பாய் வினவியவள் கண்களில் ஆர்வமும் எதிர்பார்ப்பும் போட்டி போட்டது. நீ காலையில் கண்ணாடி பார்க்கலையா? என்றவளை நோக்கி, என் கண்ணை பாரு, நீ எவ்வளவு அழகுன்னு உனக்கு தெரியும் என்றான் காதலாய். அவனை ஏறிட்டு பார்த்து அவனது கண்களில் தனது பிம்பத்தை தேடி பார்த்தவள் அதில் வழிந்து அதீத காதலில் பிரமித்து போய் சிலையாய் சமைந்தாள். அண்ணா, அண்ணி, இன்னைக்கு நைட்டு விடிய விடிய நீங்க 2 பேரும் உங்களை மாத்தி மாத்தி பார்த்துக்கலாம். இப்போ எங்களை கொஞ்சம் பாருங்க. ரஞ்சனி கேளியில் அங்கிருந்த அனைவரும் சிரித்தனர். அதில் முகம் சிவக்க தலை குனிந்த தன்னவளை விழுங்கி விடுவது போல் பார்த்தான் ஜெகன். இவ்வளவு கலவரத்தில் ஐயர் வெகு சிரத்தையாய் மந்திரங்களை ஓதி ஜெகனின் கையில் மங்கள நாணை எடுத்து கொடுத்து ருத்ரஸ்ரீயின் கழுத்தில் அணிவிக்க சொன்னார். அவரது கடமை அவருக்கு. இதை முடித்துவிட்டு இன்னும் 2 திருமணத்திற்கு அவர் செல்ல வேண்டிய அவசரம் அவருக்கு. அவன் தனது கையில் இருந்து மங்கள நாணை அவன் கழுத்தருகே கொண்டு வந்தவன் அவளது விழிகளுக்குள் தனது விழிகளை கலந்தபடி, இன்பத்திலும் துன்பத்திலும் இறப்பிலும் இதற்கப்பாலும் என்றென்றும் நான் உனது துணைவனாக இருப்பேன். தமிழில் தெளிவாய் அழகாய் அவன் சொன்ன விளக்கம் கேட்டு ருத்ரஸ்ரீ வியப்பாய் அவனை பார்த்தாள். ஆழ்கடலென விரிந்த அவளது விழியில் அவன் விரும்பி மூழ்கி போனான். தாலியை அவளது கழுத்தில் பூட்டியபடி, உன்னோடு நான் நீடு வாழ இறையை துதித்தபடி இந்த மங்கள நாணை உன் அழகிய கழுத்தில் அணிவிக்கிறேன். எல்லா பேறுகளும் பெற்று நீ 100 ஆண்டு நிறைவான வாழ்க்கை வாழ இறை அருள்வதாக. அதை கேட்டு அவளது மனம் நிறைந்தது. அர்த்தமில்லாமல் செய்த முதல் திருமணம் போல் அல்லாது அர்த்தத்துடன் செய்யும் இந்த திருமண பந்தம் ஆயுள் வரை நீடித்திருக்க வேண்டும் என்று அவளது மனம் அந்த கணம் எல்லாம் வல்ல கடவுளை பிரார்த்தித்தது. இனி உன் கூடவே நான் இருப்பேன். இப்போ உனக்கு சந்தோஷமா? அவளிடம் ரகசிய குரலில் வினவியவனை கண்டு அவள் ஆம் என்பது போல் தலையாட்டினாள். அவளுக்கு சந்தோஷத்தில் பேச்சு வரவில்லை. இத்தனை நாள் வாழ்க்கை பாரத்தை தன்னந்தனியாய் சுமந்தவளுக்கு தோள் கொடுக்க ஒரு துணை கிடைத்ததில் அவளுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. அதன் பின் அக்னியை நோக்கி அவன் அவளை அழைத்து போகும்போது, பூஷா தேவதை உன்னை அக்னியின் முன்னிலைக்கு பத்திரமாக அழைத்து செல்லட்டும். அஸ்வினி தேவதைகள் என் வீட்டுக்கு உன்னை பாதுகாப்புடன் அழைத்து வரட்டும். பல மங்களமான செயல்களில் என்னை தூண்ட போகும் பெண்ணே, என் வீட்டின் ராணியாக அடியெடுத்தவை. அவளின் கரத்தை தன் கைக்குள் அடக்கி கொண்டவன், ஓ பண்புள்ள பெண்ணே, நீ கடவுளர்களுக்கு சொந்தமான செல்வம். அவர்கள் கருணை மேலிட்டு நான் இல்லறம் பேணுவதற்காய் உன்னை எனக்கு அளித்துள்ளார்கள். முதுமையிலும் நாம் பிரியாமல் நீடூழி வாழ்வோமாக. உன் திருக்கரம் பற்றியே நான் இல்லறம் என்னும் நிலைவாயிலில் நுழைகிறேன். முன்னோடிகளான பகன் மற்றும் அக்னியின் ஆசிகள் எனக்குண்டு என்றபடி அவளுடன் சேர்ந்து அக்னியை வலம் வந்தான். திருமண சடங்கில் எந்த ஒரு சடங்கையும் அவன் விட்டு வைக்கவில்லை. எல்லாவற்றையும் அவளுக்கு விலக்கி சொல்லி இந்த திருமணத்தின் முக்கியத்துவத்தை அவளது மனதில் ஆழமாய் பதிய வைத்தான். அவளுடனான அவனது வாழ்க்கையையும் சேர்த்துதான். நிச்சயம் இது அவளது பழைய கசப்பான வாழ்க்கையை மறக்க செய்யும். மச்சி, நீ ஸ்கூல் படிக்கும் போது கூட இவ்வளவு மனப்பாடம் பண்ணி பார்த்ததில்லையேடா. எப்படிடா எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணின? செல்வா அரியா பிள்ளையாய் அவனிடத்தில் கேட்டு வைக்க, அதை கேட்டு ஜெகன் அவனை முறைத்தான். எப்படியோ மச்சி, ஒரு இமாலய சாதனை படிச்சிருக்க. நிச்சயம் இந்த சாதனையை கின்னஸில் போட்டே ஆகணும்டா. மீண்டும் அவன் கேலியில் இறங்க இப்போதும் அவனை முறைக்க முயன்ற தோற்ற ஜெகன், மாப்பிள்ள போதும்டா விற்று என்று பொய்யாய் அழும் குரலில் கூற, நீ சொன்னதால ஏதோ பழச்சு போன்னு விட்டுட்டே மச்சி என்று சொன்ன செல்வா அடுத்த நொடி, வாழ்த்துக்கள் டா மச்சி என்று அவனை சந்தோஷத்துடன் அணைத்திருந்தான். இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த ருத்ரஸ்ரீயின் முகத்தில் புன்னகையின் சாயல். இனி இந்த புன்னகையை என்றும் வாட விடாது பார்த்து கொள்வான் அவளது கணவன் ஜெகன்.
அத்தியாயம் 49. மாப்பிள்ளையும் மச்சானும் அடிக்கும் லூட்டியை கண்டு அங்கிருந்த அனைவரும் சிரிக்க ருத்ரஸ்ரீயின் முகத்திலும் புன்னகை விரிந்தது. அதை கண்டு ஜெகனின் மனதில் எல்லையில்லா நிம்மதி எழுந்தது. அவளின் இந்த புன்னகையை மீட்டெடுக்கத்தான் எத்தனை போராட்டங்கள், எத்தனை இடர்கள். இதோ இன்று அவளின் புன்னகையை அவன் மீட்டெடுத்து விட்டான். இதை என்றும் வாடாது வைத்திருக்க வேண்டும் என்று அவன் மனதில் உறுதி எடுத்துக் கொண்டான். எதையோ சாதித்த உணர்வு அவனது மனதில். உள்ளத்து அன்போடு ஆவலோடு அவளது கையை பற்றி கொண்டவன் அதன் பின்பு விடவே இல்லை. ரஞ்சினியின் கணவன் நரேந்திரன் வந்து தனது மச்சனனுக்கு வாழ்த்து கூறினான். அவன் சற்று அமைதியான சுபாவம் உடையவன். அதனால் எல்லாவற்றையும் புன்சிரிப்புடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து அவனது மனைவி ரஞ்சனியும் மகள் நயனாவும் அந்த திருமண மண்டபத்தை ஒரு கலக்கி கொண்டு இருந்தனர். முதலில் காளிமுத்து அகிலாண்டம் காலில் விழுந்து மணமக்கள் ஆசிர்வாதம் வாங்கினர். நல்லா இருங்க என்றதோடு காளிமுத்து தனது ஆசிர்வாதத்தை முடித்து கொள்ள, என் மகன் மனசு புரிஞ்சு நடந்துக்கோ, அப்புறம் இந்த வாழ்க்கையும் கோட்டை விற்ற போற வெடிக்கென்று அகிலாண்டம் கூறினார். அவர் என்னமோ மிகவும் தாழ்ந்த குரலில் தான் இதை கூறினார். அங்கிருந்த வேறு யாருக்கும் அது கேட்டிருக்காதுதான். ஆனால் மணமக்கள் காதல் அது நன்கு விழுந்தது. அவள் காதல் விழ வேண்டும் என்றுதானே வேண்டுமென்றே அவர் அப்படி கூறியது. ஆனால் அவள் காதல் விழுந்ததோடு மட்டுமில்லாமல் அவரது மகனது காதலும் அல்லவா அவரது வார்த்தைகள் விழுந்து விட்டது. அம்மா, மேலே பேச முடியாத சூழ்நிலை அவனை தடுக்க அவனால் பல்லை மட்டுமே கடிக்க முடிந்தது. நிச்சயம் உங்க மகன் மனசு புரிஞ்சு நடந்துக்குவேன் அத்த. சிரித்த முகத்துடன் சொன்ன மனைவியை கண்டு அத்தனை பெருமிதமாய் இருந்தது அவனுக்கு. அவளது வார்த்தையில் அகிலாண்டம் திகைத்து போய் அவளை பார்த்தவர் வேறொன்றும் பேசவில்லை. அடுத்து சோபனாவிடம் ஆசிர்வாதம் வாங்கினர். மனதுக்கு நிறைவான வாழ்க்கை மகளுக்கு அமைந்ததில் அவருக்கு எதுவுமே பேச தோன்றவில்லை. தனது கைகளை மணமக்கள் தலையின் மீது வைத்து கண்கள் கலங்க மனம் நெகிழ ஆசிர்வதித்தார் அவர். அதற்குள் ஒவ்வொருவராய் வர ஆரம்பிக்க மணமக்களின் கவனம் முழுவதும் வந்தவர்களிடம் இன்முகத்துடன் பேசுவதில் சென்றது. ருத்ரஸ்ரீ எதுவும் பேசினால் இல்லை, வெறும் புன்னகையுடன் அமைதியாய் நின்று கொண்டாள். ஜெகன் தான் எல்லோரிடமும் சிரித்து பேசி அவர்களை வழி அனுப்பி வைத்தான். அந்த நேரம் கார்த்திக் தனது மனைவியுடன் மணமேடையை நோக்கி வர அப்போதுதான் ருத்ரஸ்ரீயும் அவனை கவனித்தாள். கார்த்திகை கண்டதும் அவளது முகம் பேயறைந்தது போலானது. இந்த நொடி வரை அவளது மனதில் அவளது முதல் திருமணத்தின் தாக்கம் சிறிதும் இல்லை. அப்படியொன்று அவளது வாழ்வில் நடந்ததை அவள் மறந்தே போயிருந்தாள். இப்போது அவளது மனதில் ஜெகன் மட்டுமே கணவனாக நிறைந்திருந்தான். ஆனால் கார்த்திகை கண்டதும் அவளது மனதில் பழைய நினைவுகளின் தாக்கம் வேகமாய் தாக்கியது. இது என்ன மாதிரியான நாகரிகம்? முன்னாள் மனைவியின் திருமணத்திற்கு முன்னாள் கணவன் தனது இந்நாள் மனைவியுடன் வந்து வாழ்த்து சொல்வது, இப்படிப்பட்ட நாகரிகம் மனிதனுக்கு தேவைதானா? அவளுக்கு அத்தனை அவமானமாக இருந்தது. அவமானத்தில் உள்ளமும் உடலும் குறுகிவிட்டது போலிருந்தது அவளுக்கு. தைரியமான பெண்ணான அவளுக்கு கை கால்கள் நடுங்கியது. ஜெகன் முணுமுணுப்பாய் அவனை அழைத்தாள் அவள். என்னம்மா? நேசத்தோடு கேட்டவனை உச்சி நோக்கியவள். கார்த்திக் அருகில் வந்துவிட்ட கார்த்திகை சுட்டி காட்டினாள். ஓ என்றவன் கார்த்திக் புறம் திரும்பி வாங்க வாங்க என்று மகிழ்ச்சியோடு அவனை வரவேற்றவன் சித்தாராவை பார்த்து எப்படிமா இருக்க என்று நலம் விசாரிக்க ருத்ரஸ்ரீக்கு தான் அவனது நடவடிக்கை கண்டு தூக்கி வாரி போட்டது. வாழ்த்துக்கள் ஜேவிபி, வாழ்த்துக்கள் ருத்ரா. இருவருக்கும் கார்த்திக் வாழ்த்து சொல்ல ஜெகன் சிரித்த முகத்தோடு அதை ஏற்றுக்கொள்ள ருத்ரஸ்ரீ தான் தனது மனதினை மறைக்க முடியாது இறுக்கி போய் நின்றிருந்தாள். கட்டாயம் சாப்பிட்டு விட்டு தான் போகணும் கார்த்திக். ஜெகன் கார்த்திக்கிடம் சொன்னவன் ராகவின் கன்னத்தில் தட்டியபடி, பையன் ரொம்ப அழகா இருக்கா, அவங்க அப்பா மாதிரி என்று சித்தாராவிடம் சிரித்தபடி கூற அதில் சித்தாரா முகம் புன்னகையை பூசியது. அதை கண்டு ருத்ரஸ்ரீயின் இரத்த அழுத்தம் தான் எகிரியது. அவர்கள் சற்று அகழ்ந்ததும் ஜெகனிடம், இப்போ இந்த ஆராய்ச்சி ரொம்ப அவசியம்தானா? பல்லை கடித்தாள் அவள். அதற்கெல்லாம் அசரவானா அவளது கணவன். பொறாமையா? நான் எதுக்கு அவளை பார்த்து பொறாமப்படணும்? அவளை விட எனக்கு நல்ல கணவன் தான் கிடைச்சிருக்காரு. கோபம் போல் கூறினாலும் மனதில் உள்ளதை மறையாது உரைத்தவளை கண்டு அவனது உதடுகள் விரிந்தது சிரிப்பில். அப்படியா, தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட் என்று கூறி சிரித்தவன், நீயும் இது போல் என்ன மாதிரி ஒரு மகனை பெற்றுக்கொடு, அப்போ இது போலவே சொல்றேன். குறும்பு புன்னகையுடன் காதோரம் கிசுகிசுத்தவனை கண்டு அவளையும் அறியாது அவளது முகம் செக்க செவேல் என்று சிவந்து விட்டது. ஜெகன் என்று சினிங்கியவள் இயல்பாய் அவனது தோல் வளைவில் தனது முகத்தை மறைத்து கொண்டாள். சுற்றியிருந்த உறவினர் கூட்டம் எதுவும் அவளது கண்ணுக்கு தெரியவில்லை. இப்படி சந்தோஷமாய் இருப்பதை விட்டுட்டு அவனை கண்டதும் ஏன் முகம் மாறுது? அவளது தோளில் கை போட்டபடி வினவியவனை கண்டு
அது அவள் பழைய குப்பைகளை மறக்க இயலாது தவிக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டவன், என்னை மட்டும் மனசில் நினை, மற்றது எல்லாம் தானா ஓடி போயிரும். இரு பொருள் பட கூறியவனை கண்டு ஆமோதிப்பாய் தலையசைத்தாள் அவள். அவர்கள் இருவரும் பேசுவதை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த கார்த்திக் மனதிற்குள் சுருக்கென்று ஒரு வழி, ருத்ரஸ்ரீக்கு தான் நியாயம் செய்யவில்லையோ என்று. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்தது அவனுக்கு, தான் எந்த விதத்திலும் அவளுக்கு பொருத்தமானவன் இல்லை என்று. ஜெகன் தான் அவளுக்கு என்று படைக்கப்பட்டவன், பொருத்தமானவன். மேட் ஃபார் ஈச் அதர் இல்லையா சித்து? மேடையில் இருந்தவர்களை சுட்டிக்காட்டி மனைவியிடம் அவன் கேட்க, ஆமாங்க என்றாள் அவனின் கருத்தை பின்பற்றியவள். அவளை திரும்பி பார்த்தவன் ஒன்றும் பேசாது அவளை அழைத்து கொண்டு மண்டபத்தை விட்டு வெளியில் வந்தான். இந்த மாதிரி சொன்ன சொல்லுக்கு எதிர்த்து பேசாத ஒருவளை தானே அவன் மனைவியாக்கி கொள்ள விரும்பினான். ஆனாலும் மனதிற்குள் ஒருவித ஏமாற்றம் எழுவதை அவனால் தடுக்க முடியவில்லை. அவன் என்ன எதிர்பார்க்கிறான் அது அவனுக்கே தெரியவில்லை. எல்லோரும் வந்து சென்ற பின்னர் மெதுவே சகுந்தலா, மாலா, மலர் மூவரும் மேடை ஏறினர். பணக்கார பகட்டை கண்டு அவர்களது கண்களில் பயம் அப்பட்டமாய் தெரிந்தது. ஏன் மலர் இங்கு வா, தான் மணமகள் என்பதை மறந்து ருத்ரஸ்ரீ மலரை உற்சாகத்துடன் அழைக்க, எப்போதும் போல் தங்களை கண்டு முகம் மலரும் ருத்ரஸ்ரீயை கண்டு அவர்களது முகமும் மலர்ந்தது. ஜெகனும் தன் பங்கிற்கு அவர்களை உற்சாகமாய் வரவேற்றான். மலர் பட்டுப்பாவாடையெல்லாம் கட்டி அசத்துறாங்களே என்று மலரை அவள் தூக்கி வைத்துக் கொள்ள, நீங்களும் அழகா இருக்கீங்க என்றால் மலரும் தனது மழலை குரலில். எல்லா குழந்தைகளையும் அழைத்து வரலாம் என்றுதான் ஜெகனும் ருத்ரஸ்ரீயும் விரும்பினர். ஆனால் அதற்கு சகுந்தலா மறுத்துவிட்டார். அங்கே வந்திருப்பவர்களில் யாராவது ஒருத்தர் ஏதாவது சொன்னால் குழந்தைகளின் பிஞ்சு மனசு காயப்பட்டுவிடும், வேண்டாம் என்று விட்டார். அதுவும் சரியென்றே அவர்களுக்கு தோன்ற அதை அப்படியே ஏற்றுக்கொண்டனர். மாலாவை பார்த்த போதுதான் ஜெகன் தனக்காக அவருக்கு செய்த உதவி ருத்ரஸ்ரீயின் நினைவில் எழுந்தது. என் மீது எத்தனை அன்பு இருந்திருந்தால் இதை செய்திருக்க முடியும். அவனது அன்புக்கு சாட்சியாய் மாலா இருக்கும்போது கண்ட கண்ட நினைவுகளை நான் ஏன் சுமந்து கொண்டு என்னை வதைத்து கொள்ள வேண்டும் என்று எண்ணியவள் மனதில் அந்த ஹோட்டல் பெண்ணும் பின்னுக்கு போய்விட்டாள். தன்னவனின் நேசம் மட்டுமே அவளது நெஞ்சில் நிறைந்திருந்தது. அவன் பின் நேரே மணமக்கள் ஜெகனின் வீட்டுக்கு சென்றனர். போகும் வழியில் கிடைத்த தனிமையை பயன்படுத்தி ஜெகன் தன்னவளை நெருங்கி அமர்ந்து அவளது கை விரல்களோடு தனது விரல்களை கோர்த்தவன். அவளது கையை எடுத்து மென்மையாய் தனது இதழை பதிக்க, அந்த இச்சு சத்தம் காரில் லேசாக எதிரொலிக்க, காரை ஓட்டிக்கொண்டிருந்த செல்வா, டேய் நாங்க இங்க தாண்டா இருக்கோம் என்றான் தன்னையும் தன் மனைவியையும் சேர்த்து. அப்படியா? என் கண்ணுக்கு என் பொண்டாட்டியை தவிர வேற எதுவும் தெரியலையே வேண்டுமென்றே தேடுபவன் போல ஜெகன் கூற, அதை கண்டு ருத்ரஸ்ரீ கிளுக்கென்று சிரித்து வைத்தாள். அவளின் சிரிப்பை ஜெகன் மகிழுடன் பார்த்து ரசித்தான். வீடு வந்ததும் மணமக்களை ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்து சென்றனர். மணமக்களுக்கு பாலும் பழமும் கொடுத்த போது ஜெகன் தன்னவளுக்கே முதல் உரிமை கொடுத்தான். அண்ணா, இது ரொம்ப தப்பு. என்னதான் அண்ணி உன்னை தன்னோட முந்தானையில் முடிஞ்சு வச்சிருந்தாலும் அதை இப்படி அப்பட்டமா நீ வெளியில் காட்டக்கூடாது. ரஞ்சனி கிண்டல் செய்ய அதை கேட்டு ருத்ரஸ்ரீ முகம் சிவக்க தலை குனிந்தாள். நீ நரேன் மாப்பிளைய முடிந்து வைத்ததை விடவா? ஜெகனும் பதிலுக்கு கேலியில் இறங்கினான். என்ன இருந்தாலும் நாங்க எல்லாம் உங்க அளவுக்கு கிடையாதுப்பா. அண்ணனுக்கு சளைக்காது தங்கையும் பதிலுக்கு பதில் வாயாடினாள். இருவரும் பேசுவதை கேட்டு ஆச்சரியமாய் பார்த்தாள் ருத்ரஸ்ரீ. தனக்கும் இது போல் உடன் பிறந்தவர்கள் இருந்திருந்தால் தான் இப்படி தனிமை துயரில் துன்பப்பட்டு இருந்திருக்க மாட்டோமோ என்று நினைக்காமல் அவளால் இருக்க முடியவில்லை. ஜெகன் தான் சொன்னது போல் மனைவியை பால் பழம் அருந்துவிட்ட பின்னரே தான் அருந்தினான். அவர்கள் இருவரும் அந்த அளவுக்கு அந்யோன்யமாக இல்லை என்பது அவனுக்கு மட்டும்தானே தெரியும். எல்லாம் நல்லபடியாக சிறப்பாக செஞ்சு கொண்டிருந்த போது அங்கே இருந்த மூதாட்டி ஒருவர் ருத்ரஸ்ரீயிடம் வம்பு வளர்த்தார். உன் மொத புருஷன் எங்கே இருக்கான்? என்ன பண்றான்? எல்லோர் வாயையும் அடைக்க முடியாதல்லவா? அவர் நேரடியாய் கேட்டது ருத்ரஸ்ரீக்கு என்னவோ போலாகிவிட்டது. என்ன பதில் சொல்வது என்று அவளுக்கு தெரியவில்லை. அதே சமயம் பதில் பேசாதிருந்தால் ஏதும் தவறாக போய்விடுமோ என்கிற பயம் வேறு. என்ன செய்வது என்று தெரியாமல் அவள் கணவனை கண்டு பரிதாபமாய் விழிக்க, அதை கண்டு ஜெகன் வாய் திறக்கும் முன் காளிமுத்துவின் குரல் சபையில் ஓங்கி ஒலித்தது. என்ன ஆத்தா, என் மருமக பொண்ணுகிட்டயே இப்படி ஒரு கேள்விய தைரியமா கேக்குற? இப்ப அவ எங்க வீட்டு மருமக, என் மகனோட பொஞ்சாதி. வேறு எதை பத்தியும் நீ பேசுறதா இருந்தாலும் இங்க வச்சு பேசாத, வீட்டுக்கு வெளியில் வச்சுக்கோ. நிர்தாட்சணியமாய் ஒலித்த அவரது குரலில் அங்கு ஊசி
தூசி விழுந்தால் கூட கேட்கும் அளவுக்கு அமைதி நிலவியது. காளிமுத்துவின் பேச்சில் ருத்ரஸ்ரீ அடைந்த மன நிம்மதிக்கு அளவே கிடையாது. இப்படியும் ஒரு ஆண் இருப்பாரா என்று அவரை அதிசயமாக பார்த்தாள். அந்நேரம் பார்த்து கிருஷ்ணா தன்னிடம் விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்த நைனாவை கண்டு சிரிக்க அவனது சிரிப்பு ஒளி அந்த அமைதியான சூழ்நிலையை நொடியில் கலகலப்பாக்கியது. சிறிது நேரம் அங்கு அமர்ந்திருந்த ருத்ரஸ்ரீயை அறைக்கு அழைத்து செல்ல சொல்லி காளிமுத்து மனைவியிடம் சொல்ல அதை கேட்டு ஆசையாய் எழுந்த ஜெகனை ஒரு பார்வையில் அடக்கிய அகிலாண்டம், நாளைக்கு உன் பொஞ்சாதிய உன் ரூம்க்கு கூட்டிட்டு போ, இப்ப வேணாம், கரார் குரலில் கூறியவரை கண்டு அவன் தான் அசடு வழிய வேண்டியதாய் போயிற்று. ரஞ்சினி ருத்ரஸ்ரீயை தனது அறைக்கு அழைத்து செல்ல ஜெகன் தனது இன்னொரு தங்கை ரம்யாவை அழைத்து, கிருஷை அழைச்சிட்டு போய் ஸ்ரீகிட்ட விளையாட விடு ரம்யா, அண்ணன் எதற்கு சொல்கிறான் என்பது புரிந்தவளாய் ரம்யா தலையை ஆட்டிவிட்டு தனது மகனை தூக்கி சென்றாள் தனது அண்ணியை தேடி. அப்புறம் மச்சி என்றபடி செல்வா ஜெகனை தனியே தள்ளி கொண்டு வந்தான். அப்புறம் என்ன, ஒண்ணுமில்ல. பெருமூச்சு விட்ட ஜெகனை கண்டு நக்கலாய் சிரித்த செல்வா, நீ என்ன பெருமூச்சு விட்டாலோ இன்னைக்கு நீ எல்கேஜி பாஸ் பண்ண போறதில்ல என்று கேலி செய்தவன், முதல்ல உன்னை எல்கேஜி பாஸ் பண்ண வைக்கிறேன், அப்புறம் நீ போய் உன் ஆளை பாஸ் பண்ணவை என்றபடி ஜெகனின் காதல் அடல் சொல்லி சமாச்சாரத்தை அவன் விலாவரியாக எடுத்து சொல்ல, போதுண்டா, இன்னும் நான் சின்ன பையன்தான், பாவம் என்னை விட்டு. அதற்கு மேல் கேட்க முடியாமல் ஜெகன் அவனிடம் கெஞ்ச, எருவு மாடு மாதிரி வளர்ந்துட்டு நீ இன்னும் சின்ன பையனாடா, இப்போ கல்யாணம் முடிஞ்சா நீ யூத்தா? இல்லவே இல்ல மச்சி என்றவன், என் கூட கல்யாணம் பண்ணியிருந்தா இந்நேரம் 10 பிள்ளைக்கு அப்பாவாகி இருப்ப நீயே என்று முறைத்த செல்வாவை கண்டு, டே மாப்பிள, நீ சொல்ற வேகம் எல்லாம் ஏன் வாழ்க்கைக்கு தாங்காதுடா சாமி, கொஞ்சம் பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணணும். அடே, இப்பவே உனக்கு 33 வயசாயிருச்சேடா, இதுக்கு மேல பொறுமையா? நண்பன் சொன்னதை கேட்டு வாயை பிளந்தான் செல்வா. வேறு வழியே இல்ல மாப்பிள. மறுப்பாய் தலையை செய்த ஜெகனை பரிதாப பார்வை பார்த்த செல்வா, அப்படின்னா நான் ஒன்னு சொல்லவா மச்சி? சொல்லுடா மாப்பிள, எனக்கு ஒரு ஆசை. உனக்கு ஆசையா? ஆச்சரியமாய் தோழனை பார்த்தான் ஜெகன். செல்வா இது போலெல்லாம் தனது ஆசையை பற்றி சொன்னது கிடையாது. உன் ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டியது என் பொறுப்பு மாப்பிள, நீ சொல்லு. உறுதி கொடுத்த ஜெகனிடம் செல்வா தனது ஆசையை சொல்ல அதற்கு ஜெகன் அவனை பார்த்த பார்வை மிகவும் கேவலமாக இருந்தது. செல்வாவின் ஆசை இதுதான், மச்சி நீ எப்படியோ ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட போறதில்ல, அந்த பூ எல்லாம் வேஸ்டா தானே போக போகுது, நான் வேணா அதை யூஸ் பண்ணிக்கவா? பையன் பிறந்ததிலிருந்து உன் தங்கச்சி என்னை பக்கத்திலே விட மாட்டேங்கிறாடா. சோகமாய் சொன்னவனை கண்டு, நான் காரி துப்புறதுக்கு முன்னாடி நீ ஓடி போயிரு, என் அவஸ்தையை பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதாடா நாதேரி. ஜெகன் அவனை அடிக்க கையை ஓங்க, ஐயோ ராம்ஸ் என்னை காப்பாத்து என்று அலறியபடி செல்வா அந்த அறையை விட்டு வெளியில் ஓடி போனான். செல்வா போனதும் அமைதியாய் அமர்ந்த ஜெகனின் மனதில் பலவித யோசனைகள். ருத்ரஸ்ரீயை மனைவியாக்கி கொண்டது கூட பெரும் பிரச்சனை கிடையாது, ஆனால் இனி வரப்போகும் வாழ்க்கையை எப்படி சமாளிக்க போகிறோம் என்பதுதான் அவனுள் பெரும் யோசனையாய் ஓடிக்கொண்டிருந்தது. தனது எந்த ஒரு செய்கையும் அவளது முதல் திருமணத்தின் சுவடுகளை அவள் மனதில் ஞாபகப்படுத்தி விடக்கூடாது. அதேபோல் அது அவளது மனதையும் காயப்படுத்தி விடக்கூடாது. மெதுவாய் மென்மையாய்தான் அவளை அணுக வேண்டும் என்று எண்ணினான் அந்த முரட்டு கணவன். மாலையில் நடக்கவிருக்கும் விருந்திற்கு அழகாய் கிளம்பி வந்தவளை கண்டு அவனால் கண்களை வேறு புறம் திருப்ப முடியவில்லை. ரொம்ப அழகா இருக்க ஸ்ரீ. அவனது வார்த்தையில் நிமிர்ந்து பார்த்தவளின் முகத்தில் மலர்ச்சியை மீறி புதிதாய் நாணம் எட்டி பார்த்தது. இப்ப நீ ஓகேவா என்று அவன் கேட்க கிருஷ்ணாவை அவளிடம் விடும் போது ரம்யா சொன்னது அவளது ஞாபகத்தில் வந்தது. அண்ணா தான் கிருஷ்ணா உங்ககிட்ட விட சொன்னாங்க, உங்களுக்கு கிருஷ்ண பிடிக்கும்னு அண்ணாக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இப்போது அதை நினைத்து பார்த்தவள், நீங்க இருக்கும் வரைக்கும் நான் எப்பவுமே ஓகே தான். சிரித்தபடி சொன்னவளை கண்டு அவனின் நேசம் இன்னமும் அதிகரித்தது. இருவரும் விருந்திற்கு கிளம்பினர். இருவரின் தொழில் ரீதியான நண்பர்களுக்கு என்று சிறிய அளவில் ஒரு விருந்தை ஏற்பாடு செய்திருந்தான் ஜெகன். வரவேற்பு மாதிரி பெரிய அளவில் வைத்து எல்லோருக்கும் காட்சி பொருளாய் தாங்கள் இருவரும் நிற்பதில் அவனுக்கு பிடித்தமில்லை. அதனால் தான் இப்படி ஏற்பாடு செய்திருந்தான். இதெல்லாம் எதுக்கு ஜெகன் யோசனையாய் கேட்டவளை ஆறுதலாய் அணைத்தவன். எல்லாருக்கும் என் அழகான மனைவியை அறிமுகப்படுத்த வேண்டாமா? அதைவிட இனி நான் சிங்கிள் இல்லை, மேரீட்னு எல்லாருக்கும் அறிவிப்பு கொடுத்தே ஆகணும். இந்த இடம் என்னவளுக்கு மட்டுமே சொந்தம்னு எல்லாருக்கும் சொல்லணும் இல்லையா? தனது இதய பகுதியை சுட்டிக்காட்டி அவன் சொல்ல அவள் அவனை நெருங்கி வந்து அவனது இதய பகுதியை மெதுவாய் வருடியபடி கட்டாயம் சொல்லியே ஆகணும் என்றவள் சின்ன சிரிப்புடன்,
டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஞாபகம் இருக்குல்ல? அவளின் நெற்றியில் விளையாட்டை முட்டியபடி, அது நீ நடந்து கொள்வதை பொறுத்து இருக்கு என்றான் அவனும் சிரித்தபடி. நன்றாக ஞாபகம் இருக்கிறது பெண்ணே, என் உயிர் உள்ளவரை அதை மறக்க மாட்டேன். உன் மனதை எனக்கு உணர்த்திய வரிகள் அல்லவா அது? மனதிற்குள் காதலாய் சொல்லிக் கொண்டான் அவன். டே மச்சி, பக்கத்தில் நாங்க எல்லாம் இருக்கோண்டா. செல்வா அவனை வம்பளுக்க. மாமா, அதற்குள் ரம்யா அவனை அழைக்க, இதோ வந்துட்டே ராம்ஸ். அடுத்த நொடி மனைவியை தேடி சிட்டாக பறந்தான் செல்வா. அவன் விரைந்து செல்வதை ஆச்சரியமாய் பார்த்த ருத்ரேஷி, அண்ணாவுக்கு அவங்க ஒய்ஃபை கண்டா பயமா? மனைவியை கண்டு பயப்படாதான் லோகத்தில் உண்டோ என்று அவன் ராகம் அழுக்க, அவ்விடம் எப்படியோ சொல்லியபடி ஒரு கண்ணால் அவள் அவனை பார்க்க, அவளின் ஓர விழி அசைவில் அவன் மனது ஒட்டுமொத்தமாய் சுருண்டு விழுந்தது அவளது காலடியில். வேணும்னா தோப்புக்காரணம் போட்டு நிரூபிக்கவா? இந்தா எண்ணிக்கோ என்றபடி அவன் காதை பிடித்து தோப்புக்காரணம் போட போக, அவனது செயலில் மனம் நெகிழ்ந்தவளாய் அவனது கரம் தடுத்து, என் ஜெகன் மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கு. தானாய் முன்வந்து அவன் நெஞ்சில் சாய்ந்தாள். அவளது செயலில் மனம் உருக உடலுருக நின்றிருந்தான் அவன். கண்ணப்பா, காளிமுத்துவின் குரலில் இருவரும் அவசரமாக பிரிந்தனர். அவளது கையை பிடித்தபடி கம்பீரமாக அவளை அழைத்து செல்லும் கணவன் அருகில் கர்ப்பமாய் மகிழ்ச்சியாய் நடந்து சென்றாள் ருத்ரஸ்ரீ. விருந்திற்கு சென்று அதில் கலந்து கொண்ட போது அவளது மனம் உற்சாகமாய்த்தான் இருந்தது. அவளது தொழில் நண்பர்கள் பலர் அங்கு வந்திருந்தனர். அவள் அவர்களோடு புன்னகை முகத்துடன் பேசிக் கொண்டிருக்க, ஜெகன் தனது நண்பர்களுடன் தனியே நின்று பேசிக் கொண்டிருந்தான். எல்லோரிடமும் இன்முகத்துடன் பேசிக் கொண்டிருந்தவள் ஏதோ தோன்ற கண்களால் கணவனை தேடினாள். சற்று தள்ளி நின்றிருந்த அவனை கண்டு உள்ளம் துள்ள அவள் அவனை நோக்கி சென்றாள். ஆனால் அங்கே ஜெகனின் கையை பிடித்து கொண்டு அதிதி ஏதோ கவலையாய் பேசிக் கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் அத்தனை சோகம் நிரம்பி வழிந்தது. அதை கண்டு ருத்ரஸ்ரீ மனம் அதிர்ந்தது. அவளையும் அறியாது அவளது கால்கள் தன்னிச்சையாய் 2 அடி பின்னால் நகர்ந்தது. அத்தியாயம் 50. ஒரே ஒரு கணம் மட்டுமே தயங்கி தேங்கி யோசித்த ருத்ரஸ்ரீ அடுத்த நொடி தனது கம்பீரத்தை நிமிர்வை மீட்டெடுத்தபடி இருவரையும் நோக்கி சென்றாள். ஹாய் அதிதி. ஸ்னேக பாவனையுடன் சிரித்த ருத்ரஸ்ரீயை கண்டு சிரிக்க முயன்று தோற்று போனாள் அதிதி. அதிதி மனதுக்குள் அத்தனை வேதனை, வருத்தம். எதிர்பாராது அங்கு வந்த மனைவியை கண்டு முகம் மலர்ந்த ஜெகனின் மனம் பெருத்த நிம்மதி அடைந்தது. ஸ்ரீயை உனக்கு ஏற்கனவே தெரியும் தானே அதிதி? இப்போ அவள் என் மனைவி என்றபடி மகிழ்ச்சியாய் மனைவியை தன் தோளோடு அணைத்து கொண்டான் அவன். மனைவியை அறிமுகப்படுத்தும் போது அவனது வார்த்தையில் இருந்த பெருமை இரு பெண்களையும் ஒரு சேர தாக்கியது. ருத்ரஸ்ரீக்கு அது கர்வத்தை கொடுத்தது என்றால் அதிதிக்கோ அது வலியை கொடுத்தது. அமைதியாக நின்ற அதிதியை பார்த்தவன் அவளிடம் ஒன்றும் பேசாது மனைவியிடம் திரும்பி, நீ அதிதி கூட பேசிட்டு நான் இப்ப வரேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நைசாக நழுவி கொண்டான். இரு பெண்கள் மத்தியிலும் சங்கடமான ஒரு மௌனம் நிலவியது. மச்சி, வேறு பக்கம் செல்ல முயன்ற ஜெகனை தடுத்து நிறுத்தினான் செல்வா. என்ன வேலைடா பண்ணிட்டு வந்திருக்க? இவங்க 2 பேரும் பேசினாங்கன்னா உனக்கு தாண்டா ஆபத்து. அப்படி என்ன ஆபத்து வரப்போகுது நண்பா? கேலியாய் வினவியவனை என்ன செய்தால் தகும் என்பது போல் முறைத்து பார்த்தான் செல்வா. ஒன்று உனக்கு அடி கன்ஃபார்ம், இல்லை தங்கச்சி மனசு கஷ்டப்படும். அப்படியெல்லாம் நடக்காது மச்சி, உறுதியாய் கூறியவனை ஆச்சரியமாய் பார்த்தான் செல்வா. எப்படி சொல்ற? அதிதி கிட்ட நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் மாப்பிள்ள, கேட்குற மாதிரி தெரியல. அவளுக்கு எல்லாம் ஸ்ரீ மாதிரி அதிரடியால் தான் சரி. அவள் போடுற சரவெடியில் இவள் என் பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது. நீ சொல்ற எல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு, ஆனா இதனோட விளைவு வேற மாதிரி ஆகிட்டா. கவலையுடன் சொன்ன நண்பனை கூர்ந்து பார்த்த ஜெகன், தன்னால தெளிஞ்சு வரட்டும் மாப்பிள்ள என்று புதிர் போட்டபடி தோலை குலுக்கியவன் வந்தவர்களை வரவேற்க சென்றான். அவன் போவதை புரியாது பார்த்த செல்வா, அடி வாங்கினா தாண்டி நீ அடங்குவ என்று நண்பனை வைத்தபடி தனது வேலையை கவனிக்க சென்றான். அப்புறம் அதிதி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? சகஜமாக உரையாட முயன்று ருத்ரஸ்ரீ கண்டு அதிதியின் மனதில் ஆத்திரம் எழுந்தது. இப்படி நம்ப வச்சு கழுத்தறுத்திடியே என்று சீரியவளை கண்டு ருத்ரஸ்ரீயின் கண்கள் இடுங்கியது. அன்னைக்கு நான் உன்கிட்ட கேட்டேன்ல, அவர் யாரையாவது காதலிக்கிறாரான்னு. அதுக்கு நீ இல்லைன்னு தானே சொன்ன. ஆனா இப்ப எப்படி இப்படி? மேலே பேச முடியாமல் மனம் குமுறியபடி நின்றிருந்த அதிதியை கண்டு ருத்ரஸ்ரீக்கு வருத்தமாக தான் இருந்தது. உங்க வருத்தம் புரியுது அதிதி. யாருக்கு யாருன்னு நம்ம நினைக்கிறத காட்டிலும் அந்த கடவுள் நினைப்பதுதான் நடக்குது. இதில் நம்ம வெறும் விளையாட்டு பொம்மைகள் தான். உங்களுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை
அமையும். ருத்ரஸ்ரீ அதிதியின் மனம் புரிந்து பக்குவமாய் தான் வார்த்தைகளை விட்டாள். ஆனால் அந்த பக்குவம் அதிதிக்கு இல்லை போலும். கடவுள் இதை நினைக்கல, இதை நீ நினைச்சு சாதிச்சிருக்க. எனக்கு வேறு வாழ்க்கையெல்லாம் வேண்டாம், எனக்கு என் ஜேவிபி தான் வேண்டும். அதிதியின் வார்த்தையில் ருத்ரஸ்ரீக்கு மனம் அதிர்ந்தது. அவன் மீதான நேசம் அவள் மனதில் ஆழ பதிந்திருக்கிறது அல்லவா? அதனால் வந்து அதிர்வு இது. ஜேவிபியை எப்படி என் பக்கம் இழுக்கிறதுன்னு எனக்கு தெரியும், இழுத்து காற்றேன். அதிதியின் பேச்சை கேட்டு ருத்ரஸ்ரீ ஒன்றும் மனம் தளர்ந்து போய்விடவில்லை. தனது முழு உயரத்திற்கும் கம்பீரமாய் நிமிர்ந்து நின்றவள் தனது இரு கைகளையும் நெஞ்சில் குறுக்கே கட்டியபடி அதிதியை உறுத்து பார்த்தாள். உனக்கு ஜேவிபியை பத்தி எந்த அளவுக்கு தெரியுமோ அதை விட எனக்கு என் ஜெகனை பத்தி நல்லா தெரியும். முடிஞ்சா ஜெகனை உன் பக்கம் இழுத்து பாரு என்று தைரியமாக சவால் விட்டவளை கண்டு இப்போது திகைப்பது அதிதி முறையாகி போனது. ருத்ரஸ்ரீ சராசரி பெண்ணில்லை, இவள் வேறு மேக் என்பதை அந்த நொடி அவள் புரிந்து கொண்டாள். ஆனாலும் அவளிடம் தோற்றுவிட மனமில்லாமல் அவளை பார்த்து இளக்காரமாய் சிரித்த அதிதி, எங்க ஃபீல்டை பத்தி உனக்கு தெரியாது. இங்க 20 வருஷம் உயிருக்கு உயிரா லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சவங்க கூட உடனே வேறு பெண் மீது காதலில் விழுந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்போ முதல் காதல் எங்கே போனது? இங்கே காதல் எல்லாம் வெளி வேஷம். எல்லா ஆணும் சந்தர்ப்பம் கிடைச்சால் தப்பு செய்ய துணிகிறவன் தான். அதுக்கு ஜேவிபி மட்டும் விதிவிலக்கா என்ன? உன் மேலுள்ள காதல் என்னைக்காவது ஒரு நாள் குறையும் போது நான் எனக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கிக்குவேன். இல்லையா நானே அவருக்கு உன் மீதான காதலை குறைப்பேன். என்ன பார்க்கலாமா? பதிலுக்கு சவால் விட்டவளை கண்டு ருத்ரஸ்ரீ அயர்ந்து போய் நின்று விட்டாள். ஆனாலும் அவளுக்கு பதிலடி கொடுக்காவிட்டாள். அவள் ருத்ரஸ்ரீ இல்லையே. நீ சொல்ற கதை கேட்க ரொம்ப நல்லா இருக்கு என்று அதிதியை பாராட்டியவள். நீ சொல்லியிருக்க எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் ஜெகன் தவறு செய்ததில்லைன்னு. அந்த நம்பிக்கை எனக்கு ஜெகன் மேல் இன்னமும் இருக்கு என்றவள். ஒரு மனைவியா உன்கிட்ட அப்படியெல்லாம் நீ செஞ்சிடாத. எனக்கு என் ஜெகன் வேணும்னு உன்கிட்ட கெஞ்சணும், நான் வேதனைப்படத பார்க்கணும்னு நீ நினைச்சேனா? ஐம் ரியலி சாரி. அப்படி ஒரு நினைப்பு இருந்தா இப்பவே நீ அதை மாத்திக்கோ. நான் ருத்ரஸ்ரீ, பக்கா பிஸ்னஸ் உமன். உன்கிட்ட இப்ப பேசுறதும் அந்த பிஸ்னஸ் உமன் தான். எனக்கு எந்த டீலிங்கையும் ஒரேடியா முடிச்சுதான் பழக்கம். இப்ப நீ ஒரு டீலிங் போட்டிருக்க, இதையும் ஒரேடியா முடிக்கதான் இந்த ருத்ரஸ்ரீ துடிக்கிறாள். அவள் சொல்ல சொல்ல அதிதியின் முகம் பயத்தை பிரதிபலித்தது. அதை கண்டு ருத்ரஸ்ரீயின் முகம் கோபத்தை பிரதிபலித்தது. என்ன உன் சினிமா டயலாக என்கிட்ட காண்பிக்கிறியா? நான் நுழையாத ஒரே ஃபீல்டு சினி ஃபீல்டு தான். இதிலும் என்ன நீ நுழைய வச்சிடாத. இந்த ஃபீல்ட்ல இருக்கணுங்கிற ஆசை உனக்கு இருக்கா இல்லையா? இதில் நிலைச்சிருக்கணுன்ற ஆசை இருந்தா என்கிட்ட மோதுறதை விட்டுட்டு உன் கேரியரை பாரு. இல்ல நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அதிதியின் அச்சம் நிறைந்த முகத்தை பார்த்த ருத்ரஸ்ரீ திருப்தியுடன் அங்கிருந்து நகர்ந்தாள். அதற்கு மேல் அங்கிருக்க பிடிக்காமல் அதிதியுடன் கிளம்பிவிட்டாள். அதிதியிடம் பேசிவிட்டு வந்து ருத்ரஸ்ரீ ஜெகன் அருகில் வந்து நிற்க அவனோ அவளது முகத்தை கூர்மையாய் அளவிட்டான். எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அது எப்போதும் போல் இருந்தது. என்ன ஜெகன் அப்படி பாக்குறீங்க? என் பொண்டாட்டி நான் பாக்குறேன், மையலுடன் சொன்னவனை கண்டு அவளது முகம் சிவந்து விட்டது. அவனது முகத்தை பார்க்க முடியாமல் தனது பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள் அவள். அவளது முக சிவப்பை கண்டவனுக்கு அந்த கணமே விசில் அடிக்க வேண்டும் போல் தோன்றியது. விருந்து முடிந்து இருவரும் ஒன்றாய் காரில் வந்தனர். அவனது வீட்டுக்கு போகாமல் கார் அவள் வீடு இருக்கும் வழியில் செல்ல அவள் புரியாது அவனை பார்த்தாள். உங்க வீட்டுக்கு தான் போக சொன்னாங்க. அவளின் பார்வையின் அர்த்தத்தை புரிந்து அவன் பதிலளிக்க அப்படியா என்று சந்தோஷமாய் சொன்னவளை ஒரு பார்வை பார்த்தவன் மேலே ஒன்றும் பேசாது காரை ஓட்டினான். அவளது வீடு வந்ததும் மகிழ்ச்சியாய் இறங்கியவள் வாங்க ஜெகன் என்று அவனை உற்சாகமாய் வரவேற்க அவன் அவளை உற்று பார்த்தபடி வீட்டினுள் நுழைந்தவன் அப்போதும் ஒன்றும் பேசவில்லை. இவளுக்கு புரிகிறதா இல்லையா, இல்லை இயல்பாய் இதை எடுத்துக்கொள்கிறாளா? அவனுக்கு பெரும் குழப்பமாய் இருந்தது. நேரே அவளது அன்னையை போய் அவன் சந்திக்க அவரும் அவனை பின்தொடர்ந்து வந்தாள். அவரிடம் அவரது உடல்நலம் பற்றி விசாரித்துவிட்டு சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தான். அவன் நேரம் செல்வதை உணர்ந்த சோபனா தான் மகளிடம் மாப்பிள்ளையை உன் ரூம்க்கு கூட்டிட்டு போருத்ரா என்றதும் அவளது மனதுக்கு திக்கென்றது. இதை எப்படி மறந்தாள் அவள்? அன்னையை நோக்கி ஒரு அதிர்ந்த பார்வையை செலுத்தினாள் அவள். அதை அவனும் பார்த்து கொண்டுதான் இருந்தான். அவளின் பார்வை
வார்த்தையில் இருந்து அதிர்வு அவனின் மனதை வேதனைப்படுத்தியது. அவளின் மனநிலை புரிந்தவனாய், ஸ்ரீ ரூம் தான் எனக்கு தெரியுமே, நான் போய்க்கிறேன் என்றபடி எழுந்தவன், நீ அம்மா கிட்ட பேசிட்டு மெதுவாவா மனைவியிடம் சொல்லியவன் அவளின் கையை பிடித்து ஆறுதலாய் அழுத்தி கொடுத்து விட்டே சென்றான். கணவன் சென்ற பின்பும் தலை நிமிராமல் யோசனையாய் நின்ற மகளின் அருகில் வந்த சோபனா, இன்னும் என்ன யோசனை ருத்ரா? அதற்கு அமைதியாய் இருந்த மகளை கண்டு, ஜெகனை உனக்கு பிடிக்கலையா? அப்படியெல்லாம் இல்லமாம், அவசரமாய் சொன்ன மகளை கண்டு சிரிப்பு வந்தது அவருக்கு. பின்ன என்ன தயக்கம்? தெரியலமாம், ஏனோ பயமா இருக்கு. தைரியமான மகள் பயப்படுவதாய் சொன்னதும் அவர் வியப்பாய் அவளை பார்த்தார். ஜெகன் உன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான், அதனால உன்னோட பயம் தேவையில்லாதது. தெரியும் என்ற மகளை கண்ணாடி முன் அழைத்து சென்று நிறுத்தியவர், இப்போ உன் முகத்தை பாரு, எவ்வளவு சந்தோஷமா நீ இருக்கன்னு பாரு. இந்த சந்தோஷத்திற்கு காரணம் ஜெகன்னு உனக்கு இப்பவாவது புரியுதா? அன்னை சொன்னதும் நிமிர்ந்து கண்ணாடியை பார்த்தாள். அவர் சொன்னது உண்மைதான் என்பதை அந்த நொடி அவள் உணர்ந்தாள். நேற்று வரை எப்படியோ இருந்த ருத்ரஸ்ரீயா இது என்று சொல்லும் அளவுக்கு அவள் அத்தனை அழகாய் இருந்தாள். அவள் முகத்தில் இருந்த இந்த மிகையான உவகை அவளை இதுவரை பார்த்திராதது. உன் சந்தோஷத்துக்கு காரணமான ஜெகனை நீயும் சந்தோஷமா வச்சிருக்க வேண்டாமா? அன்னையின் வார்த்தையில் திகைத்து போய் அவரை திரும்பி பார்த்தாள். நீ இன்னும் சின்ன பிள்ளைல ருத்ரா, புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பது அவளுக்கு புரிந்தது. புரியுதுமாம் என்று தலையசைத்தவளை கண்டு அவருக்கு அத்தனை நிம்மதியாய் இருந்தது. போமா என்று அவளை அவர் அனுப்பிவிட சற்று தயக்கத்துடனேயே அவள் மாடியேறினாள். தனது அறையை நோக்கி அறை முன் வந்து நின்றவளுக்கு அத்தனை தயக்கமாயிருந்தது. உள்ளே செல்ல இத்தனை நாளாய் அவளது அறையாக இருந்ததுதான். ஆனால் இன்று ஏனோ உள்ளே செல்ல அவளுக்கு பெரும் தயக்கமாயிருந்தது. முயன்று தன்னை சமன்படுத்தி கொண்டு உள்ளே நுழைந்தாள். உள்ளே நுழைந்தவளின் கண்ணில் முதலில் பட்டது எந்தவித அலங்காரமும் இல்லாத அவளது கட்டில்தான். அதை கண்டதும் அவள் அடைந்த நிம்மதிக்கு அளவே இல்லை. ருத்ரஜியை கண்டதும் கட்டிலில் அமர்ந்து அறையை நோட்டம் விட்டுக் கொண்டிருந்த ஜெகன் எழுந்து அவள் அருகில் வந்தான். இத்தனை நேரம் அவனிடம் வாயடித்தது மறந்து போய் அவனை கண்டு பேச மறந்து நின்றிருந்தாள் அவள். எவ்வளவு நேரம் இப்படியே நிற்க போற? வா, வந்து உட்காரு. அவனது சகஜமான பேச்சில் அவள் நிம்மதியடைய அவன் அவளை அழைத்து வந்து கட்டிலில் அமர வைத்தான். என்ன பேசுவது, எப்படி ஆரம்பிப்பது என்று இருவருக்குமே யோசனையாய் இருந்தது. என்னாச்சு என்னோட ஸ்ரீக்கு? படபடனு பட்டாசா புரியுற ஸ்ரீ எங்க போனா? அவளது கையை எடுத்து தனது கைகளுக்குள் அடக்கி கொண்டு அவன் புன்சிரிப்புடன் கேட்க மெல்ல அவனை நிமிர்ந்து பார்த்தவள் அவனை கண்டு லேசாக சிரித்தாள். என்கிட்ட பயமா ஸ்ரீ? தன் புறம் குனிந்து கேட்டவனை கண்டு லஜ்ஜையுற்றவளாய் தலை குனிந்தபடி இல்லை என்று தலையாட்டினாள் அவள். அப்புறம் என்ன பேசு, இது எல்லாம் வேண்டாம்னு சொன்னது நீங்க தானா? அவள் சொல்ல வருவது புரிந்து ஆமாம் என்றான் அவன். தேங்க்ஸ். அவளை பார்த்து ஆறுதலாய் புன்னகைத்தவன் மேலே பேச ஆரம்பித்தாள். அவளது மனதில் பழைய நினைவுகள் கிளறப்பட்டு விடுமோ என்று பயந்தவனாய், தூங்கலாமா ஸ்ரீ என்று கேட்க அவனது வார்த்தையில் அவள் திகைத்துதான் போனாள். அவளின் பார்வையை உணர்ந்து அவன், என்னம்மா என்க, உங்களுக்கு என் மேல் கோபம் எதுவும் இல்லையே? தவிப்பாய் வந்தது அவளது வார்த்தைகள். நான் உன் மேல கோபப்படுவேனா? அப்புறம் ஏன் சொல்ல தயங்கியவளாய் அவள் நிறுத்த அவள் எதை சொல்ல வருகிறாள் என்பதை புரிந்தவனாய், இப்பவே அதுக்கு அவசரம் இல்லை, நமக்கான காலம் நீண்டு விரிந்து இருக்கு ஸ்ரீ, நம்ம வாழ்க்கைய மெதுவா ஆரம்பிக்கலாம். அவனது வார்த்தையில் அவளது மனம் பெருத்த நிம்மதி அடைந்தாலும் ஏற்கனவே வாழ்க்கையில் பட்ட அடி அதித்தி கூறிய வார்த்தைகள் எல்லாம் அவளுள் தவிப்பாய் எழுந்தது. எனக்கு ஓகேதான், நோ ப்ராப்ளம். அந்த வார்த்தைகளை அவள் சொல்லி முடிக்கும் முன் அவளுக்கு வியர்த்து விறுவிறுத்து போனது. வாழ்க்கையை பற்றிய இரண்டு விதமான அச்சத்தில் இருப்பவளை அவன் ஆறுதலாய் அணைத்து கொண்டான். தாம்பத்திய வாழ்க்கையை பற்றி எல்லா பெண்களையும் போல் ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் எங்கே இந்த வாழ்க்கையும் பறிப்போய் விடுமோ என்கிற அச்சம் பேரச்சமாய் அவளது மனதை ஆக்கிரமித்து அவளை வதைத்தது. அதைவிட அவனை இழப்பது என்பது அவளால் முடியாத காரியம் அல்லவா? உனக்கு ஓகே இல்லைன்னு யார் சொன்னது? என்ன உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியுமே என்றவனை நிமிர்ந்து பார்த்தவள், பின்னே ஏன் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு புரிந்தது தனக்காக தான் அவன் விட்டு கொடுக்கிறான் என்று. நான் உன்மேல உயிரைய வச்சிருக்கேன் ஸ்ரீ, அதை மட்டும் நீ எப்போதும் நினைவில் வச்சுக்கிட்டா போதும். அவனது வார்த்தையில் மனதில் சொல்ல முடியாத ஒரு நிறைவு, நிம்மதி, அதை தாண்டி வேறு ஏதோ ஒரு உணர்வு அவள் மனதை பிசைந்தது.
இதைவிடவா வேறு ஒருவன் அவளை நேசித்து விட முடியும்? அதிதி வார்த்தைகள் கூட அவளுக்கு பின்னுக்கு போய்விட்டது. இத்தனை வருடங்களாய் அவன் அவளுக்காக காத்திருந்தது, அவளுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தது. இது இப்போது அவனது கையில். அவள் அடைக்கலமாகி இருக்கும் இந்த நேரத்திலும் அவளுக்காக பார்ப்பது என்று கணவனின் ஒவ்வொரு செய்கையும் அவளது மனதில் ஆழமாய் காதலை விதைத்து அவன் மேல் நன்மதிப்பை தோற்றுவித்தது. அந்த கணம் அவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று பிரியப்பட்டது அவளது காதல் மனம். என்ன செய்வது என்று யோசித்தவள் சட்டென்று அந்த காரியத்தை செய்தாள். மனம் முழுவதும் அவன் பால் காதலாய் உருகி வழிய அவன் தான் தனக்கு எல்லாமே என்பது போல் அவனின் காலில் விழுந்து தொழுதாள் அவள். பெண்ணுரிமை பேசுபவர்களுக்கு இது அடிமைத்தனமான செயலாக தான் தெரியும். ஆனால் மனதில் காதல் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுவும் காதலின் வெளிப்பாடு என்று. காதலில் சரணாகதி அடைவதும் ஒரு நிலை அல்லவா? ஒருவர் மனதில் எல்லையில்லா அன்பு இருந்தால் மட்டுமே அடுத்தவரிடம் இப்படி சரணாகதி அடைய முடியும். இது முழுக்க முழுக்க அன்பின் வெளிப்பாடு. அவள் தனது உள்ளத்தை அன்பை வெளிப்படுத்தும் வகை தெரியாமல், நானே உனக்கு தான், என்னை என்ன வேண்டுமென்றாலும் செய்து கொள் என்பது போல் அவன் தாழ் பணிந்தாள். அப்படி ஒரு சரணாகதி நிலையை அவள் அடைய வேண்டுமென்றால் அவன் மீது அவளுக்கு எத்தனை நம்பிக்கை இருக்க வேண்டும், எத்தனை காதல் இருக்க வேண்டும். அவளின் இந்த செயலை அவன் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. என்னது? பதறி போனவனாய் அவளை தூக்கி அருகில் அமர வைத்து கொண்டான். என்னடி இது? இப்படியெல்லாம் காலில் விழுந்து மனுஷனை கொள்ளுற? மனம் நெகிழ்ந்து போய் அவனது குரல் கரகரத்து ஒலித்தது. எனக்காகவே வாழற உங்களுக்காக நான் ஒண்ணுமே செய்யலையே, வெகுளியாய் சொன்னவளை நேசம் பொங்க பார்த்தவன் அதுக்குன்னு இப்படியா பண்ணுவ? அவன் செல்லமாய் அவளை கோபித்து கொள்ள, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் தான் இப்போதைக்கு எனக்கு சொல்ல தெரியுது என்றவள் அவனின் நெஞ்சில் சாய்ந்து கொள்ள அவளது வார்த்தையில் செயலில் எல்லையில்லாத சந்தோஷம் அடைந்தவனின் கரங்கள் அவளை இறுக அணைத்து கொண்டது. இந்த கணம் இப்படியே உறைந்துவிடக் கூடாது என்றிருந்தது இருவருக்கும். உடல் தேடும் சுகத்தை விட மனம் தேடிய இந்த தேடல் அத்தனை சுகமானதாய் இருந்தது இருவருக்கும். எத்தனை நேரம் அப்படியே உறைந்திருந்தார்களோ தெரியாது. அவன்தான் முதலில் மௌனத்தை கலைத்தது. தூங்கலாமா ஸ்ரீ? அவனது குரலில் அவனை விட்டு விலகியவள் என்றாள் வெக்கத்துடன். படுக்கையில் இடைவெளி விட்டு படுத்தாலும் அவர்களது மனம் நெருங்கித்தான் இருந்தது. அந்த சிறு இடைவெளியையும் தாண்டிவிடத்தான் அந்த இரு காதல் நெஞ்சமும் துடித்தது. தனது எந்த ஒரு செயலும் அவளை காயப்படுத்தி விடுமோ என்று உள்ளுக்குள் பயந்து கொண்டு அவன் அவளை தவிர்த்தான். அவளை காயப்படுத்திவிட்டு அவன் நிம்மதியாய் இருந்துவிட முடியாதே, என்றுமே அவளை வருத்தி பார்க்கும் சக்தி அவனுக்கு கிடையாதே. அவளுக்கோ தயக்கம் அனைத்துக்கும் தடைகள் போட்டது. இருவருமே ஒருவரது நினைவில் மற்றவரை நினைத்து கொண்டு தூங்காமல் இருந்தவர்கள் எப்போது உறங்கினார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. அதிகாலையில் எப்போதும் போல் எழுந்த ருத்ரஸ்ரீ தன் அருகில் படுத்திருந்த கணவனை கண்டதும் அவளையும் அறியாது அவளது உதட்டில் புன்னகை தோன்றியது. குனிந்து அவனை உற்று பார்த்தாள். இத்தனை நாளில் இன்றுதான் அவனை கவனித்து பார்க்கிறாள். ஆள் சற்று கருமைதான், பெரிதாய் அழகு என்று கூறிவிட முடியாது. ஆனால் ஆண்மைக்குரிய கம்பீரத்துடன் தான் அவன் இருந்தான். உறங்கும் போது கூட நல்ல ஆளுமையுடன் கூடிய அவனது தோற்றம் அவளது மனதை கவரத்தான் செய்தது. மனதில் காதல் இருந்தால் அழகு கண்ணில் புலப்படுவதில்லை போலும். அப்படி ஒரு மனநிலையில் தான் அவள் இருந்தாள். அவனின் மனதின் நேசம் மட்டுமே அவளது நினைவில் இருந்தது. அவனது அழகு தகுதி எதுவுமே அவளது நினைவில் இல்லை. ஐ லவ் யூ ஜெகன். மனதில் எழுந்த காதலுடன் அதை உணர்ந்தவளாய் அவனை பார்த்து சொன்னவள் அவனது நெற்றியில் தனது இதழை பதித்தாள் அழுத்தமாய். அவளது அந்த செயலில் அவன் லேசாக அசைய சர்வ ஜாக்கிரதையாக அவனிடமிருந்து விலகி கட்டிலில் இருந்து இறங்கினாள் அவள். ஆனால் அவனோ எழவில்லை. மீண்டும் தனது உறக்கத்தை சுகமாய் தொடர்ந்தான். அதை கண்டு அவள் சத்தம் செய்யாது குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். ஜெகன் கண் விழிக்கும் போது 8 மணியாகி இருந்தது. சும்மாவே தாமதமாக எழுவான். நேற்று தன்னவளின் அருகாமையில் சற்று நிம்மதியாய் உறங்கிவிட்டான். அறையில் ருத்ரஸ்ரீ காணவில்லை. நேற்று அவனிடத்தில் அவள் நெகிழ்ந்ததை உணர்ந்து அவனது மனதில் மகிழ்ச்சி அலைக்கடலாய் பொங்கியது. உற்சாகமாய் எழுந்தவன் சீழ்கை அடித்தபடி குளியலறை நோக்கி சென்றான். அவன் குளித்து முடித்து வரும்போது ருத்ரஸ்ரீ ஜன்னல் வழியே வேடிக்கை பார்த்தபடி
அங்கு நின்றிருந்தாள். அவனது வருகை சத்தம் கேட்டு அவள் திரும்பி பார்த்தாள். அகமும் முகமும் மலர இளன் சிவப்பு நிற புடவையில் அழகுற நின்றிருந்தவளை கண்டு அவன் கண்ணிமைக்கம் மறந்தான். அவளது அழகில் தன்னை மறந்தான், தன் உறுதியை மறந்தான். அதிலும் அவளது கழுத்தில் கிடந்த புத்தம் புதிய மஞ்சள் தாலி கயிறு, நெற்றி வயிற்றில் இருந்த குங்குமம் எல்லாம் சேர்த்து அவளுக்கு தனி அழகை அள்ளி கொடுத்திருக்க அதற்கு சொந்தக்காரன் தான் என்கிற பெருமிதம் அவனையும் எரியாது அவனின் மனதில் புகழ்ந்து அவனை கர்வமாய் நெஞ்சை நிமிர வைத்தது. அந்த உறவு கொடுத்த உரிமையில் அவனது பார்வை கணவனின் பார்வையாக மாற மெல்ல அவளை நோக்கி அடிகள் எடுத்து வைத்தான். நிதானமாய் அழுத்தமாய். அவனது அழுத்தமான காலடி சத்தம் அவனது மனதை உரைத்ததோ இல்லை அவனது கண்கள் அவனது மனதினை அவளுக்கு எடுத்து கூறியதோ ஏதோ ஒன்றில் அவள் மனம் படப்படக்க விரிந்த விழிகளுடன் அவனை பார்த்தபடி அசையாது நின்றிருந்தாள். அவள் அருகில் வந்தவன் அடுத்த நொடி அவளை இறுக அணைத்திருந்தான். தனது மனதின் முழு தாபத்தையும் அந்த ஒற்றை அணைப்பில் அவளிடத்தில் காட்டிட எண்ணினான் போலும். அவளுக்கு உள்ளுக்குள் எலும்புகள் எல்லாம் உடைந்து விடுவது போலிருந்தது. அவனது இறுகிய அணைப்பில் அந்த அளவுக்கு அவளது மேனி வலித்தது. ஆனால் மனமோ அந்த வலியை சுகவேதனையாய் எண்ணி அதற்குள்ளேயே சுழன்றது. ஜில்லு, ஐ லவ் யூ டி என்று பிதற்றியபடி அவன் தனது எண்ணிலடங்கா முத்தத்தை அவளது முகம் முழுவதும் பதித்தான். அவன் எத்தனையோ தடவை அவளை காதலித்து இருக்கிறதாய் கூறியிருக்கிறான் தான். அதை அவனது செயல் மூலம் அவளுக்கு உணர்த்தி இருக்கிறான் தான். ஆனால் இதுபோல் ஐ லவ் யூ என்று அவளிடத்தில் வெளிப்படையாய் அவன் இதுவரை சொன்னதில்லை. அவளது மனமும் உடலும் உருகியது அவனது செயலில் சொல்லில். அவளது முகம் முழுவதும் முத்தமிட்டவன் கடைசியாய் அவளது இதழில் வந்து இளைப்பாறினான். அவனது இதழ் முத்தத்தில் அவளது சர்வாங்கமும் அப்படியே ஒடுங்கி போனது அவனிடத்தில். இதழின் மூலம் ஒருவரின் உயிரை உறிஞ்சி எடுக்க முடியுமா? இதோ அவளது உயிரை அப்படி உறிஞ்சி எடுத்துக் கொண்டிருந்தான் அவளது கணவன். அவனுக்கு இல்லாத உயிரா இதோ எடுத்துக்கொள் என்பதன் அர்த்தமாய் எல்லாமும் நீயே என்பது போல் அவள் அவன் முன் கண்மூடி நின்றாள். இதயத்தில் தோன்றிய ஒரு குறுகுறுப்பு நாடி நரம்பெல்லாம் ஊடுருவி அவளது உடல் முழுவதும் விரவி பரவியது. உணர்வே இல்லாமல் இருந்தவளை அவன் உணர்ச்சி புலம்பாய் மாற்றிக் கொண்டிருந்தான். அந்த உணர்ச்சிகளை தாங்க முடியாது அவனது காதலில் கசிந்துருகியவள் கண்களிலும் நேர்த்த அறைகள். சும்மாவே அவளிடம் பைத்தியமாயிருப்பவன் அவளது இதழில் ஊறிய அமுதத்தில் இன்னமும் உன்மத்தமேறி அவளுள் மேலும் மேலும் புதையுற ஆசை கொண்டான். அவனது இதழ் அவளது இதழோடு யுத்தம் செய்து கொண்டிருந்த அதே வேளை அவனது கைகள் அவளது மேனியில் தனி மாயாஜால வித்தையை நிகழ்த்தி கொண்டிருந்தது. நிராயுதபாணியாய் நின்றவளை அவன் வெற்றி கொள்ள வேண்டி வெறியோடு அவன் செயல்பட்ட தருணம் அவளது கண்ணீர் அவனது வெறியை அப்படியே தணித்தது. அவனது மனதின் வெம்மையை அவளது கண்ணீர் முற்றிலுமாய் அணைத்து விட்டது. அவளது கண்ணீரில் அவன் தீச்சுட்டார் போன்று அவளிடமிருந்து விலகினான் வேகமாய்.